ஓகே. அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். MELS பயிலரங்கம் தொடர்ந்து பல்வேறு கருத்தரங்கங்களை மார்க்சிய கருத்துடன் உடைய தலைப்பிலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வாரம் அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்கள் நம்முடைய ஒரு சிறந்த ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அந்த வகையில் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அறிமுக கூட்டத்திற்கு அருமை தோழர்கள் பல்வேறு ஆளுமைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை அருமை தோழர் ராபர்ட் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புற நடத்தி தர அழைக்கிறேன். வாங்க ராபர்ட். தோழர் அனைவருக்கும் வணக்கம். அருமை தோழர், இன்றைக்கு நம்முடைய MELS பயிலரங்கத்தின் சார்பில் வாரந்தோறும் நம்முடைய பல்வேறு தலைப்புகளில் சிறந்த ஆளுமைகளை அழைத்து அந்தந்த காலத்திற்கேற்ப முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து நாம் பேசுவதை தொடர்ச்சியாக கையாண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு காலத்திற்கான தேவை என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய தொழிற்சங்கத்தில் மிக முன்னோடி, தொழிற்சங்க இயக்கத்தை வர்க்க உணர்வோடு வளர்த்தெடுத்து அதை தொழிலாளி மத்தியிலே நிலைநிறுத்த வேண்டும் என்ற துடிப்போடு செயல்படக்கூடிய தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் பேச்சு மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எதையும் தெரிந்து கொள்ளும் தேடல் உள்ள அவர் இதையும் ஆழமாக படித்து பல்வேறு விஷயங்களை நம் மத்தியிலே பேச இருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தலைப்பு என்பது ஒரு புத்தகம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றியான அவருடைய பங்கு பாத்திரம் என்ன இந்தியாவில் என்பதை பற்றி இன்றைய காலத்திற்கு தேவையான அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம் மத்தியிலே பதிவு செய்ய அவர் இசைந்து நம்மோடு பேச இருக்கின்றார். அதற்கு முன்னதாக இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், முஸ்லிம் என்று சொன்னாலே அவர் இந்தியாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தலைப்பு மிக மிக அவசியம் என்று நாம் கருதுகின்றோம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அவர் செய்த பல தியாகங்களையும் இன்னைக்கு நிறைவு கூறுவது மிக மிக அவசியம். அவர் காலம் மறந்து விட்டாலும் கூட அரசியல் இருந்து அவர் மெல்ல அவரை நகர்த்தி வேறொரு இடத்துக்கு சென்று விட்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலத்துக்கு தேவை. அவர் இந்திய நாட்டில் பிறக்காவிட்டாலும் கூட சவுதி அரேபியாவில் பிறந்து 1888 நவம்பர் 11 மெக்காவில் பிறந்தவர். இயற்பெயரும் கூட மொய்தீன் அகமது அப்துல் கலாம் என்பதுதான் அவருடைய பெயர். ஆகவே அவர் இந்தியாவுக்கு அவரோட குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வந்து கல்கத்தாவிலே வாழ்ந்து இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு அரும்பாடுபட்டவர், நிறைய படித்தவர். அவர் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்று கூட அவருடைய பங்கு பாத்திரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான விஷயங்களை நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த கல்விக்கான நிலையங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர் உருவாக்கியதுதான். அது IIT இருந்தாலும் சரி, உயர்கல்வி என்று சொன்னாலே அதற்கு சொந்தக்காரர் அவர்தான். ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து காங்கிரசுக்கு வழிகாட்டி மிக குறைந்த வயதிலே காங்கிரசினுடைய தலைவர் பதவிக்கு அவர் வருகிறார் என்று சொன்னார். அவருடைய இனம், மொழி, கலாச்சாரம், நாடு கடந்த அவருக்கு ஒரு மரியாதை இந்தியாவில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அவருடைய உழைப்பும் உன்னதமான நோக்கமும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நம் மத்தியிலே பேச இருக்கின்ற அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களை இங்கே கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். வாங்க தோழர். அருமை தோழர்களே, இந்த
கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் ராபர்ட் அவர்களே, கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ராமலிங்கம் அவர்களே, தோழர் மாலி உள்ளிட்ட மூத்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றிய, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றிய சில செய்திகளை பகிர்வதற்கான வாய்ப்பு எனக்கு உண்மையிலேயே கிடைத்தது. நான் பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன், பெருமையாக கருதுகிறேன். காரணம், விடுதலை போராட்ட காலத்திற்கு பிறகு பல தலைவர்கள் அவர்கள் செய்த பணிகள், அவர்களுடைய உழைப்பு, இவைகளை பற்றி முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதிலே குறிப்பாக மௌலானா அவர்களை பற்றி நாம் போதுமான அளவிற்கு தெரிந்து கொள்ளவில்லையோ என்ற ஏக்கம் கூட இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு எனக்கு வந்தது. காரணம், இப்படி ஒரு மனிதர், அதிலும் குறிப்பாக இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர், இந்திய சுதந்திர போராட்டம் என்று சொன்னாலே அது போராட்டம், சுதந்திரத்திற்கான போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒற்றுமைப்படுத்தி போராடுவது என்பதே மிகப்பெரிய போராட்டமாக அண்ணல் காந்திக்கு இருந்த நேரத்தில் மௌலானா அவருக்கு வந்து சேர்ந்தது என்பது இணையராக இறுதி வரை, இன்னும் சொல்ல போனால் மகாத்மா அவர்களுடைய மனசாட்சியாகவே மௌலானா இருந்தார் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மிக சரியான நேரத்தில் அண்ணல் காந்தியோடு இணைகிறார். அவர் இணைந்த அந்த தேதியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலே நேரடியாக களம் காணக்கூடிய, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அண்ணல் காந்தியோடு சில பிரச்சனைகளிலே கருத்து வேறுபாடு வருகிறது, முரண்பாடுகள் இருக்கிறது. இருந்தால் கூட அது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் இயக்கத்திலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு தலைவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தனது கருத்தை சொல்வதற்கான பூரணமான உரிமை இருந்திருக்கிறது. மிக கடுமையாக தங்களுடைய கருத்துக்களை, வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதிலே எந்த விதமான தயக்கமோ தேக்கமோ வரவில்லை. அதிலே எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கிறார்கள் என்பதுதான் விடுதலை போராட்டத்தினுடைய சிறப்பான அம்சம் என்று நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, மௌலானா அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த புத்தகம் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், இந்தியா விடுதலை அடைகிறது, விடுதலை வெல்கிறது, எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை அவர் தன்னுடைய சுயசரிதியாகத்தான் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 2-3 நிமிடங்கள் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான முனைப்பு என்பது அவரிடம் செயலராக பணியாற்றிய இறுதி காலத்தில், அதாவது இந்தியாவுக்கு கேபினட் அமைச்சரவை தூதுக்குழு வந்த காலத்தில் இருந்து, அமைச்சரவை தூதுக்குழு வருவதுங்கிறது 1945-46 பிறகு வரும்போது, அந்த கட்டத்தில் மிகவும் உடல்நிலை மோசமாக போய்விடுகிறது. தொடர்ந்து 42 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து சிறையில் இருந்த காரணத்தால் அவருடைய எடை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு, உடல்நலம் பாதிக்கப்பட்டு, அந்த நேரத்தில் இந்த அமைச்சரவை தூதுக்குழுவை சந்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வருகிறது. ஆகவே அவருக்கு உதவியாக ஒருவரை வைத்துக் கொள்கிறார், ஹுமாயூன் கபீர் என்று. அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலாம் சென்று படித்தவர், மிகப்பெரிய ஒரு நல்ல இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு புத்தகங்களை எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆந்திரா பல்கலைக்கழகத்திலும் பிறகு டெல்லி பல்கலைக்கழகத்திலும் வேலை பார்த்த பேராசிரியராக பணிபுரிந்தவர். இறுதியிலே அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவி புரிவதற்காக வருகிறார். அவர் கடைசி வரையிலும் மௌலானா அவர்கள் விடுதலை இந்தியாவில், விடுதலை பெற்ற இந்தியாவில் கல்வி அமைச்சராக அவர் இறக்கின்ற வரை, 47 58 வரை, 58 பிப்ரவரி வரை அவர் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது 1957 இறுதி வரை இந்த ஹுமாயூன் கபீர் அவருக்கு கல்வி ஆலோசகராக அரசாங்கத்துல எஜுகேஷன் அட்வைசர் டு கவர்மெண்ட் என்ற பொறுப்பிலே 1957 வரை அவர் இருந்திருக்கிறார். அவர்தான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு வேண்டுகோளை அவருக்கு முன்னால் வைக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று தயங்கினால் கூட, இல்லை, சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வற்புறுத்தலின் காரணமாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அவ்வளவுதான் அந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால். இரண்டாவது,
இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இந்த புத்தகம் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த பதிப்புல அதான் குறிப்பிட்டு சொல்லணும், ஒரு 30 பக்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது ரகசியமாக ஆவண காப்பகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. மௌலானா அந்த ஏற்பாட்டை செய்தார். அவர் இறந்ததற்கு பிறகு இந்த புத்தகம் வரும்போது பரவாயில்லை, 70 வயது நிறைய போகிறது, 70 வயது ஆண்டு வரும்போது இந்த புத்தகம் வர வேண்டும் என்ற ஏற்பாட்டோடு அந்த பணியில ஈடுபடுகிறார்கள். ஆனால் அந்த புத்தகம் ரெடியாகி அது தயாராகி விடுகிறது. ஆனால் அதுல வால்யூம் 1 என்று சொல்லி அவர் தனியாக எழுத வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் அவரால் எழுத முடியல. அதுக்குள்ளேயே அவர் நவம்பர், நம்ம தோழர் ராபர்ட் அவர்கள் சொன்னது போல நவம்பர் 58 1958 அவருக்கு நிறைவுறுகிறது 70 வயது. ஆனா பிப்ரவரி மாதமே அவர் இறந்து போறாரு. அதனால அதற்கு பிறகுதான் அந்த புத்தகம் வருகிறது. அப்ப அந்த 30 பக்கமும் ஆவண காப்பகத்திலிருந்து எடுத்து அங்க அனுமதி பெற்று அத இந்த புத்தகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுலதான் மிகப்பெரிய தலைவர்களை பற்றிய தன்னுடைய கருத்தை அதுல பதிவு செய்திருக்கிறார். அது அந்த காலத்தில் வெளியிடப்பட்டால் பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்ற காரணத்தால அது ஆவண காப்பகத்தில பாதுகாப்பாக கல்கத்தாவில நேஷனல் லைப்ரரியிலையும், டெல்லியில நேஷனல் ஆர்கிவ்லையும் கொண்டு போய் சீலிட்ட கவர்ல, சீல்டு கவர்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பிறகு இது புத்தகம் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி வரும்போது பதிப்பகத்தாருக்கு அந்த அனுமதி பெற்று அவர்கள் வாங்குகிறார்கள். அதுல பல்வேறு தடைகள் வருகிறது. நிறைய வழக்கு மன்றத்துல வழக்கெல்லாம் போடுறாங்க. அது வரக்கூடாது, போகக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா நிறைய அது கான்ட்ரோவர்சியை கிளப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால, அப்ப இறுதியில் அதெல்லாம் வெற்றி பெற்று கடைசியில புத்தகம் வந்து விடுகிறது. மௌலானா அதுல ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகம் வந்ததுக்கு பிறகு இதுல வரக்கூடிய வருமானம் என்பது என்னுடைய சொந்தக்காரர்கள் ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் தேடி பிடித்து அவர்களுக்கு ராயல்டியில கிடைக்கக்கூடிய உதவியை இந்த தொகையில் உதவி செய்ய வேண்டும். அதை போலவே ரொம்ப முக்கியமாக மிகச்சிறந்த ஒவ்வொரு ஆண்டிற்கும் அந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் இறந்து போறாரு. அந்த கட்டத்துல ஒவ்வொரு ஆண்டும் 30 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் தான் பங்கு பெறக்கூடிய ஒரு போட்டி. அந்த போட்டியில மிகச்சிறந்த இந்துயிசத்தை பற்றி மிகச்சிறந்த கட்டுரையை எழுதுகின்ற பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இஸ்லாமியருக்கும், இந்தியாவில் இஸ்லாம் பற்றி மிகச்சிறந்த கட்டுரையை எழுதுகின்ற ஒரு இந்து மதத்தை சார்ந்தவருக்கும் இளைஞருக்கும் ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் அந்த தொகையிலிருந்து என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய ஆசை என்று அந்த புத்தகத்தை பொறுத்தவரையில. தோழர் மௌலானா ஆசாத்தை பொறுத்தவரையில அவருடைய குடும்பம் என்பது, அவரது குடும்பத்தை பத்தி இந்த சுயசரிதையில ஒரு இடத்துல கூட தன்னுடைய மனைவி யார், தன்னுடைய மனைவி பேர் என்ன, குழந்தை இருந்தா, இதுவரைக்கும் இப்பயும் நான் அதுக்கப்புறம் நானும் இதை பத்தி தேடுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. அவங்க மனைவி பேர் மாத்திரம் இது அவங்க மனைவி பெயர் கூட ஒரு இடத்துல கூட இந்த புத்தகத்துல வரல. பிள்ளைகள் யார் என்பது பற்றி நமக்கு ஒன்றும் சரியான தகவல் எல்லாம் இல்லை. நானும் ஒன்றும் தேடி போகல. ஏன்னா அது ரொம்ப இந்த புத்தகத்துக்கு ரொம்ப இரலவெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அவங்க குடும்பத்தை பொறுத்தவரையில அவர்கள் பாபர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. பாபர் காலத்துல வந்தவர்கள் அவர்கள் எல்லாமே படித்த குடும்பம், ஸ்காலர்லி ஃபேமிலி என்று சொல்வார்கள். இது மாதிரி அப்போதே படித்த குடும்பம். மௌலானா என்று வெறும் இந்த மதரசாக்களுடைய ஆசிரியராக இருப்பதற்கான தகுதி என்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் நிறைய புத்தகங்களை நிறைய தேடி பிடித்து படித்து ஒரு அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் கருதப்படக்கூடிய குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு பதவிகளையும் வைத்திருக்கிறார்கள். நான் அந்த விவரத்திற்கு செல்ல விரும்பவில்லை. இறுதியில இவருடைய தந்தையார் மௌலானா கைருதீன் என்று சொல்லி, அவங்க தாத்தா, அவங்க முப்பாட்டம் அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு பொறுப்புல அக்பர் காலத்துல ஒருத்தர் பொறுப்புல இருந்திருக்காரு. அவர் பேரு ஜமாலுதீன், மௌலானா ஜமாலுதீன் சொல்லி. பாபர் காலத்து அதே மாதிரி பிறகு ஷாஜஹான் காலத்துல ஆக்ரா கோட்டை என்று சொன்னா, அந்த ஆக்ரா கோட்டையில அதற்கு ஒரு கவர்னர் உண்டு. அந்த கவர்னராக இவருடைய முகமது காதி என்று இவருடைய மூதாதையர் இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கிறது. ஆக ஒரு படித்த குடும்பம், ஒரு நல்ல இன்டலெக்சுவல் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலேயே சமூகத்தில் போற்றப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து தான் மௌலானா வருகிறார். மௌலானுடைய தந்தை ஒரு அவங்க நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க ஹீராத்திலிருந்து பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள். வரும்போது முதல்ல அவங்க டெல்லியிலையும் ஆக்ராவிலையும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க 1857 சிப்பாய் கழகத்திற்கு அப்புறம் நிறைய நெருக்கடிகள் வருது. ஆகவே அவர் மெக்காவுக்கு போயிடுறாரு. மெக்காவுக்கு போகும்போது அங்கதான் மெக்காவில தான் மௌலானா பிறக்கிறாரு. அவர் பிறந்து அவர் 88ல பிறக்கிறாரு. 2 வருஷத்துல மறுபடியும் அவர்கள் தந்தை குடும்பத்தை அழைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. நிரந்தரமாக கல்கத்தாவில் குடியேறுகிறார்கள். இதுதான் அவருடைய குடும்ப பின்னணி. அவங்க மௌலானா கைருதீன் அப்படிங்கிறவரு ரொம்ப மதப்பற்று, மத அனுஷ்டானங்கள்ல ரொம்பவும் விவரமான, பல்வேறு விஷயங்கள்ல ஆழ்ந்த அறிவுள்ள ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று போற்றத்தக்க ஒரு ஆள். அவர் தன்னுடைய பையனையும் என்ன பண்றாருனாக்க, மேற்கத்திய கல்வியில படிக்கக்கூடாது, அதுல அது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி மதரசா அமைப்பு என்ற அடிப்படையில் தனிப்பயிற்சி வீட்டிலேயே ஆட்களை வர சொல்லி
அவர் படிக்கிறாரு. படிக்கும்போது ஒரு பாரசீகம் படிக்க வேண்டியிருக்கிறது, அரபி படிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு ஆங்கிலத்தை படிக்க வேண்டியதில்லை என்று ஒரு தந்தையார் சொல்லிவிடுகிறார். இது ஆரம்பத்துல உள்ள நிலைமை. அதுக்கப்புறம் மௌலானா விவரம் தெரிந்து வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில் பாரம்பரியமான சிந்தனை, பாரம்பரியமான மத பிடிப்புகள்ல இருந்து வந்த மௌலானாவிற்கு 2 முக்கியமான ஆட்கள். அவர்கள் தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகத்துல அவரே எழுதுகிறார். முதல் அத்தியாயம் மாத்திரம் நான் எழுதுறேன்னு சொல்லி சில எழுதியிருக்காரு, எழுதுறாரு. இப்ப சையத் அகமது கான் அப்படிங்கிற பத்தி ஒருத்தர் குறிப்பிடுறாரு. அவரை பத்தி மற்ற விவரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. சையத் அகமது கானுடைய எழுத்துக்கள் என்னை மாற்றின. அதுட்டு ஒத்த வரையில சொல்லிட்டு போறாரு. அதற்கு பிறகுதான் அவருக்கு ஆங்கில அறிவு இல்லாமல் மனிதன் வாழ்க்கையிலே முழுமையடைய முடியாது அந்த காலத்தை பொறுத்தவரையிலே. ஆகவே ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலத்தை படிக்கிறாரு. ஆங்கிலத்தை படித்து முழுமையான அறிவு பெற்றுவிட்டது என்று அதற்கான சோதனையாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முதலாக ஆங்கிலத்தை கற்று அவர் படித்த மிகப்பெரிய புத்தகம், அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த மௌலானா படித்த புத்தகம் பைபிள். பைபிளை ஆங்கிலத்துல மாத்திரம் படிக்கல, அவர் படித்தது சரியாக இருக்குமா என்னங்கிற மாதிரி தாய்மொழி அரபியிலையும் படிக்கிறாரு, பாரசீகத்திலையும் அதே மாதிரி அந்த பர்ஷியன் லாங்குவேஜ்லையும் 3 இதுலையும் அவர் பைபிளை படிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பு வருகிறது. அவ்வாறு இருந்த மௌலானா தன்னுடைய இதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி ஒண்ணு, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சையத் அகமது கான் அவரு. 2வது ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி, அவர் இந்து. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது அறிவின் மேற்பட்ட மக்களுக்கு, மேன்மக்களுக்கு சமூகத்தில் மதம், ஜாதி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக தொடர்ந்து இறுதி வரை இருந்தவர் மௌலானா. பாத்தீங்கன்னா ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அவர் ரெவல்யூஷனரி. ஒரு ரெவல்யூஷனரி. அவரை சொல்லும் போதே அவர் ஒரு புரட்சியாளர் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு அரவிந்தரோடு தொடர்பு இருக்கிறது. அரவிந்த கோஷ் என்று சொல்கிறோமே, அவரோட தொடர்பு இருக்கிறது. அவர் அரவிந்தர் நடத்துகிற கர்மயோகின் என்ற பத்திரிகை என்று தொடர்ந்து அது படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அவருக்கு வருகிறது. அப்போ இந்த அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் படித்ததற்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்போ வங்க பிரிவினை வருகிறது. 1905 வங்கத்தை பிரிக்க வேண்டும் என்று லார்ட் கர்ஷான் திட்டம் போட்டு இந்து முஸ்லிமுக்கு இடையே நிரந்தரமான பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டம். அது பிறகு முற்றாக அது தோற்கடிக்கப்படுகிறது மிகப்பெரிய கழகத்திற்கு பிறகு. அப்போ 1905 இவருக்கு வயது 17 வயது. 17 வயது ஆன அந்த இளைஞருக்குத்தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் வருவது மாத்திரம் இல்லாமல் அகில உலக அளவில் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் தன் தந்தையோடு செல்ல வேண்டிய வாய்ப்பு வருகிறது. அவருடைய அவுட்லுக், சமூக பார்வை மாறுவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுதே எகிப்து போயிருக்காரு, ஈராக் போயிருக்காரு, ஈரான் போயிருக்காரு, துருக்கி போயிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாடுகள் அந்த காலத்துல. ஏன்னா அங்குதான் முஸ்லிம் மக்கள் அங்க உள்ள அரசாங்கத்தை எதிர்த்து மிக கடுமையான, அது மன்னராட்சி என்று சொன்னால் அதை எதிர்த்து, அது எகிப்தா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அப்ப அந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து கலகம் பண்ணக்கூடிய புரட்சிக்காரர்கள் இருந்த இடமாக அந்த நாடுகள்லாம் இருந்திருக்கிறது. அப்ப அவங்க போகும்போது அவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் மாத்திரம் ஏன் முஸ்லிம் மக்கள் இப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதில்லையே, இவ்வாறு இருக்கலாமா? நாங்கள் அப்படி இல்லையே என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த தொடர்பு அவருக்கு ஒரு புதிய மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதே போலவே நான் முன்னரே சொன்னது மாதிரி இங்க வரும்போது ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய தொடர்பு கடைசியா பாத்தீங்கன்னா அரவிந்தரையே 2 தடவை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அவர் கிடைக்கிறது. ஏன்னா அரவிந்தர் அவர் பரோடாவில தான் ஆரம்பத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் துவங்கப்பட்டதற்கு பிறகு அவர் கல்கத்தாக்கு வங்க பிரிவினைன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அவர் கல்கத்தாக்கு வந்துடுறாரு. முழுமையாக அரசியல் ஈடுபட வேண்டும் என்று மிக தீவிரமான அரசியல்வாதி, நமக்கு நன்றாக தெரியும். வெடிகுண்டு எல்லாம் தயார் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தீவிரவாதியாக இருந்த ஒரு ஆள். அப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இப்ப இந்த வாழ்க்கை அப்ப பார்க்கும்போது இவருக்கு என்ன தோன்றுகிறதுனா, முஸ்லிம் மக்களிலேயே நாம் இஸ்லாம் மதம் என்று சொல்லுகிறோம், மதம் எல்லாம் அன்பைத்தான் போதிக்கின்றது. ஆனால் மக்கள் இப்படி இல்லையே, முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது, இனப்பிரிவுகள் இருக்கிறது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், ஒருவரை மற்றவர் சமமாக மதிப்பது இல்லை என்பது எங்கும் தொடர்கிறது என்று பார்க்கும்போது அவர் மதத்தின் மீது உள்ள பிடிப்பெல்லாம் அவரை விட்டு அகழ்கிறது. அவர் மிகப்பெரிய, இன்னும் சொல்லப்போனா ஒரு புரட்சிகரவாதியாக வருது என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில தான் 1905க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயதிலேயே 1920க்கு முன்னால உங்களுக்கு வரலாற்றுல முக்கியமான செய்திகள். அதுல மௌலானா தன்னுடைய வாழ்க்கையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து பங்காற்றிய மிக முக்கியமான
3-4 கட்டங்கள் இருக்கிறது. அந்த கட்டங்களை தான் நான் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதான் ரொம்ப ரொம்ப இந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் என்று சொல்வார்களே, அதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்படி சரியான நிலை எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் மற்ற தலைவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தபோது கூட அவர் எப்படி நிதானமாக மிகச்சரியான நிலையை எடுக்க முடிந்தது என்பது உண்மையிலேயே வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. அப்போ 1918, 19 அவர் கிலாஃபட் இயக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அண்ணல் காந்தி அவர்களுக்கு அப்பதான் என்ட்ரி ஆகிறாரு. இவர் 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறம் 1912 அந்த சர்வதேசங்க எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்ததற்கு பிறகு அவர் கிடைக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையில் உடனடியாக முஸ்லிம் மக்களை திரட்ட வேண்டும், அவர்கள் மத்தியில ஒரு விழிப்பை உண்டு பண்ண வேண்டும் சொல்லி முயற்சி பண்றாரு. முடிவு பண்ணும்போது அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பலவீனமாக இருந்த ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு முஸ்லீம் பாலிடிக்ஸ் என்று சொன்னால், இஸ்லாம் மக்களுடைய அரசியல் என்று சொன்னால் அது அலிகார் கட்சி என்று சொல்லுகிறார்கள். அந்த அலிகார் கட்சி தான் எல்லாவற்றையும் தீர்மானித்தது. அப்ப அதனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து முஸ்லீம் மக்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில 1912 அல் ஹிலால் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அந்த அல் ஹிலால் பத்திரிகை பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்திலேயே நல்ல பிக்கப் ஆகி 1912 ஆரம்பிச்சது. ஒரு வாரத்துக்கு 26,000 காப்பி பிரதிகள் விற்கக்கூடிய அளவிற்கு போன உடனே அரசாங்கம் விழித்துக் கொள்கிறது. உடனே 2000 அதுக்கு அப்பயே 2000 ரூபாய் டெபாசிட் கட்டுங்க, 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டுங்கன்னு இப்படி சொல்லி கடைசியில முதல் உலக போர் 1914 ஆரம்பிச்ச உடனே ஒரு வழியா பேன் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1915 மறுபடியும் பாத்தீங்கன்னா அல் பலாக் அப்படின்னு சொல்லி, இந்த அல் ஹிலால் அப்படின்னு சொன்னா, ஹிலால் அப்படின்னு சொன்னா பிறைச்சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க, கிரசன்ட் என்று சொல்றதான் அல் ஹிலால் என்று. அதே போலவே அல் பலாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அல் பலாக்னா த ரிப்போர்ட், ஒரு அறிக்கை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆங்கிலத்தினுடைய தமிழ் அந்த அரபு இதுதான் அல் பலாக். அப்ப அந்த பத்திரிகை 1915 ஆரம்பிச்சு அதன் மீதும் மிக கடுமையான, அது பேர டிஃபென்ஸ் இந்தியா ரூலே, டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் இப்ப இருக்கு, டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் அதன் மீது பாய்கிறது. ஆகவே இறுதியில அந்த சட்டம் பாய்ந்ததற்கு பிறகு என்ன நிலைமை என்று சொன்னால், இளம் வயதுல 25, 26, 27 வயதிலேயே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய நாட்டிற்குள்ளேயே நாடு கடத்தப்படுகிறார். இது வேற யாருக்கும் நேர்ந்திருக்குமா என்பது எனக்கு தெரியாது. எப்படி என்றால், அவர் கல்கத்தாவில் வாழ்கிறார், கல்கத்தாவை விட்டு வெளியேற வேண்டும். சரி, கல்கத்தா விட்டு வெளியேறதுக்கு அப்புறம் எங்க போகலாம்? பஞ்சாப், மிகப்பெரிய முஸ்லிம்கள் அதிகமா இருக்க இடம், பஞ்சாப் போக முடியாது, தடுக்கப்படுகிறார். பம்பாய் போக முடியுமா? போக முடியாது. டெல்லி போகக்கூடாது. அதற்கு பிறகு யுனைடெட் ப்ராவின்சஸ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய மாகாணம் தான் மிகப்பெரிய மாகாணம். முஸ்லிம் மக்கள் கிட்டத்தட்ட 16%, 12% இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம். அங்கும் போகலாம் என்று சொன்னால் அங்கும் போகக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு இறுதியில வேற வழி இல்லாமல் பீகார்ல ராஞ்சிங்கிற இடத்துல போய் அங்க மாத்திரம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் அங்கும் அவர் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறதான் செய்தி. அப்ப இவ்வளவு பெரிய ஆளை பத்தி அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்த வேண்டிய ஒரு சட்டத்தை ஒரு ஆள் மேல் திணிக்கக்கூடிய அளவிற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்கிறது என்றால் சாதாரண ஆளா இருக்க மாட்டான்னு நினைக்கிறாரு. அப்ப அண்ணல் காந்தி அவரை சந்திப்பதற்காக பஞ்சாப், உங்களுக்கு தெரியும், பீகார்ல சம்பரான் மாவட்டத்துல விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் அண்ணல் காந்தி அவர்கள் முதல்ல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அப்ப அங்க போகும்போது இவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு, சிறையில அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அனுமதி வாங்க அவரை சந்திக்க முடியவில்லை. அப்புறமா 1920 ஜனவரி 1 அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், அனுமதிக்கப்படுகிறார், போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம் போது டெல்லிக்கு வர்றாரு. அப்பதான் முதல்ல காந்தியை சந்திக்கிறார். அன்றைக்கு தொடங்கிய அந்த நட்பு என்பது இறுதி வரை மிகப்பெரிய நட்பாக, ஆழமான நட்பாக, ஒருவரை மிகச் சரியாக புரிந்து கொண்ட நட்பாக இருந்திருக்கிறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப நான் முதல்ல வர்றேன். அண்ணல் காந்தி அவர்கள் 1920 தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துல அந்த சீன்ல வர்றாரு. அவர் வர்றதுக்கு காரணம், வரும்போது நான் பழையதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் சுற்றுப்பயணம் பண்ணதுக்கெல்லாம் நான் போகல. அப்போ 1920 வரும்போது முதல்ல அப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரவுலட் சட்டம். 1919 ரவுலட் சட்டம் போடப்படுகிறது. ரவுலட் சட்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாக் லாஸ் என்று பிளாக் ரூல் என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டம். அதனுடைய அந்த சட்டத்தினுடைய பெயரே என்ன அப்படின்னா, த அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் கிடையாதுங்க, ரெவல்யூஷனரி கிரைம்ஸ். அதாவது புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை நடவடிக்கை என்று சொல்வதில்லை, புரட்சிகர குற்றங்கள் என்று சொல்லப்பட்ட சட்டம். அந்த சட்டம் பெயர் அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் 1919. 1919 அது அந்த சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒரு தலைமையில போடப்பட்ட குழு அதை பரிந்துரை செய்து சட்டமாகிறது. அந்த அடிப்படையில் என்ன விஷயம்னா, அது ஒரு காட்டுமிராண்டி சட்டம். யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறையில் போடலாம், விசாரணை தேவையில்லை, நீதிபதிக்கு முன்னால் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளூர்
காவல்துறையில் இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறையே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். வெளியில் வர முடியாத அளவிற்கு இன்டெஃபினிட் இம்பிரிசன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற சட்டம். அப்பத்தான் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று எங்கு பார்த்தாலும். அப்ப பாத்தீங்கன்னா ஏன் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திலே காங்கிரசினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே இப்படி ஒரு சட்டம் வருவதற்கான அவசியம் என்ன காரணம் என்றால், 1914 இதிலிருந்து துவங்கி 18ல முதல் உலக போர் முடிவதற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கான அந்த உணர்வு என்பது வேகமாக வளர்கிறது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, சாதாரண அதாவது நான் வயலன்ஸ் என்ற அகிம்சை என்ற அடிப்படையில் இல்லாமல் மிக கடுமையாக போராடித்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விரட்ட முடியும் என்ற அடிப்படையில் இளைஞர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த புரட்சிகர இயக்க பல்வேறு குழுக்கள்ல சேர்றாங்க. அப்ப அவ்வாறு சேரும்போது அவரை அடக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சட்டம் போடப்படுகிறது. அப்போ காந்தி இந்த அனார்கிக்கல் என்று வரும்போதே காந்தி என்ன பண்றாருன்னா, அப்பதான் முதல்ல அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத காந்தி சொல்லுவதற்கு என்ன, அப்போ அவர் காங்கிரஸ் கமிட்டியில அவர் தலைவர் இல்ல, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில இப்ப தலைவராக இருந்தவர் லாலா லஜபதி ராய். அப்ப மிகப்பெரிய தலைவர்கள் யாருன்னா வங்காளத்தை சேர்ந்த மன்னிக்கணும், மிகப்பெரிய வக்கீல் சித்தரஞ்சன் தாஸ். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. வயதன் காரணமாக இந்த மாதிரி மறதி டக்குன்னு வந்துருது. அப்போ அது CR தாஸ் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. அதாவது எப்படின்னா, காந்திக்கு முன்னாடி இரட்டையர்கள் யாருன்னாக்க கோகலையும் திலக்கும். அப்ப மிதவாதி அமிதவாதி அப்படிங்கிற குரூப் அப்படி பார்ப்போம். கோகலை வந்து மிதவாதி, காந்தியோட இன்ஸ்பைரர் யாருனாக்க கோகலையை தான். அப்போ திலக் பாத்தீங்கன்னாக்க அவரு அமிதவாதி, தீவிரவாதி இப்படி இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் புதுசா மறுபடியும் ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னா, அண்ணல் காந்தி உள்ள வரும்போது அப்போதும் அந்த ட்ரெண்ட் இருக்கிறது, ஆனா தலைமை மாறுகிறது. இப்போ முக்கியமான ஆட்கள் யாருன்னா CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் தான் முக்கியமான மிகப்பெரிய லீடிங் லாயர். அவர் இந்த போராட்டத்துல அவர் முக்கியமான தலைவர், காங்கிரஸ்ல வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதை போலவே லாலாஜி தான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி 1920 காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். அப்ப அந்த கமிட்டி, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஸ்பெஷல் செஷன் என்பது கல்கத்தாவில் கூடுகிறது. அப்ப கூடும்போதுதான் அங்கே காந்தி முதலாக இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம், ரவுலட் சட்டத்தை எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டத்தை கொண்டு வர வேண்டும், நடத்த வேண்டும், அப்படித்தான் நாம் அணுக வேண்டும் என்று சொல்றாரு, ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா என்ன விஷயம்னா, இதை முதல்ல அவர் எங்க பேசினார்னா, கிலாஃபட் கமிட்டி சார்பா. ஏன்னா 1918 ஆல் இந்தியா கிலாஃபட் கமிட்டியினுடைய தலைவராக மௌலானா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அவர் வந்து கிலாஃபட் கமிட்டி கூட்டத்துக்கு அண்ணல் காந்தியை கூப்பிடுறாரு. அந்த கூட்டத்துக்கு போறவர் அங்கேதான் முதல்ல ஹி ப்ரப்போஸ்டு அபவுட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை பொறுத்தவரையில முதல்ல ப்ரப்போஸ் பண்ண இடம் எங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மீரட்ல நடக்கிற அந்த ஆல் இந்தியா கிலாஃபட் கமிட்டி கூட்டத்தில் தான் ப்ரப்போஸ் பண்றாரு. அது போராட்டம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத விவரிக்கும் போது மௌலானாக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த மாதிரி போராட்ட வடிவத்தை முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அஹிம்சைன்னு அவர் சொல்லல, ஆனா இந்த மாதிரியான போராட்டம், ஒரு ஒத்துழையாமை, அரசோடு ஒத்துழைக்க மறுப்பது, சோசியல்ல மாமூல் வாழ்க்கையில சுத்தமா எல்லாத்தையும் மீறுவது என்ற இந்த புதிய கோணம் என்பது இவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று பார்த்தால் அவருக்கு வருகிறது லியோ டால்ஸ்டாய். நல்லா உங்களுக்கு தெரியும், காந்தியினுடைய மிகப்பெரிய அவரை இன்ஸ்பயர் பண்ண குரு. அவரை வந்து டால்ஸ்டாய் முனி அப்படிதான் எழுதுவார். காந்தி பேசும்போது டால்ஸ்டாய் முனிவர் என்றுதான் குறிப்பிடுவார். அவருடைய பேர்ல தான் சவுத் ஆப்பிரிக்காவில் டால்ஸ்டாய் பண்ணையெல்லாம் அவர் வச்சார். அதே மாடல்ல வைக்கணும்னு சொல்லித்தான் வச்சாரு. அப்போ அவர் சொல்றாரு, இத்தாலிய அரசன் அவனை வந்து ஒருத்தன் அனார்கிஸ்ட் அடிச்சிடறான். நல்லா புரிஞ்சுங்க, இத்தாலிய அரசனை அடித்தவன் அனார்கிஸ்ட். அனார்கிஸ்ட்னா யாருன்னா, எந்த சட்டத்திட்டத்திற்கும் எந்த தத்துவத்திற்கும் அதை முறையாக எடுத்துக்கொண்டு இல்லாமல் புரட்சிகரமான தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற எல்லாருமே அனார்கிஸ்டுகள். இந்த சட்டத்திற்கு புறம்பாக இயக்கம் சம்பந்தம் ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஆங்காங்கு தோன்றியது மாதிரி எதை வேண்டுமாலும் செய்யலாம். ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய கூட்டமாக மேதனத்து போராளிகளே யாருன்னா அனார்கிஸ்ட் தான். அவர்கள் வேற யாரும் கிடையாது. இடதுசாரிகள் எல்லாம் நம்ம பின்னாடி சொல்லாம இந்த சிந்தனையின் அடிப்படையில் இடதுசாரிகள் நம்ம வரையறுக்கலாமே ஒழிய அவர்கள்லாம் அனார்கிஸ்டுகள் தான். அதை போல ஒரு அனார்கிஸ்ட், அப்ப ஐரோப்பாவில் இந்த அனார்கிஸ்டுகளுடைய செயல்பாடு என்பது அதிகரிக்கிற கட்டத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு அனார்கிஸ்ட், அந்த அனார்கிசவாதி இத்தாலிய அரசனை அடிச்சிடறான். அடிக்கும்போது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது, மிகப்பெரிய அவன் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். அப்போ வந்து லியோ டால்ஸ்டாய் சொல்றாரு, இல்ல இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. வாட் காந்தி ப்ரப்போஸ்டு இன் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி 1920 அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரோ அது அதனுடைய
வேர்கள் எங்க இருக்குன்னு சொன்னாக்க லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த போராட்ட வடிவத்தில் தான் இருக்கிறது என்று மௌலானா அதை குறிப்பிடுகிறார். இது எனக்கு ரொம்ப புதிய செய்தி. அப்ப ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் வருது. உங்களுக்கு நல்லா தெரியும். காந்தியினுடைய புதுவாகையான அந்த புது வடிவ போராட்டத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக CR தாஸ் போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். இது ஸ்பெஷல் செஷன் கல்கட்டாவில் செப்டம்பர்ல நடக்குது. அப்போ அது முடிச்ச உடனே அப்ப தீர்மானம் அங்க நிறைவேற்றப்படுதான்னா தீர்மானம் நிறைவேற்றப்படலை. உடனே காந்தி என்ன முடிவு பண்றாரா, இந்தியா பூராவும் சுற்றுப்பயணம் பண்ணணும், இது பற்றி பேசணும்னு சொல்லி முடிவெடுத்து எல்லா இடங்களும் சுற்றுப்பயணம் பண்றாரு. டிசம்பர் அதே 1920க்குள்ள என்ன நிலைமை மாறுகிறது என்று சொன்னால், ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு பெற்று நாக்பூர் காங்கிரஸ் கமிட்டி, அதே மாதிரி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் செஷன், அந்த அமர்வு நாக்பூர்ல கூடுகிற அமர்வில் அது தீர்மானமாக நிறைவேறுகிறது. ஒத்துழையாமை இயக்க போராட்டம் தொடங்குகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒத்துழையாமை இயக்க போராட்டம் ஆரம்பிச்சு அறிவித்த உடனேயே இது ஒரு புது மாதிரியான போராட்டம் இருக்கிறது என்பதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. அதை எப்படி எதிர்கொள்வது? ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா நிரந்தரமா செய்யறாங்க, கைது பண்ணிடணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. இப்ப காந்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், காந்தி எல்லாம் சிறையில் இருக்கும் போதுதான் சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்து இது வன்முறையில் போகிறது, ஆகவே இதை தொடர்ந்து நடத்த முடியாது, ஆகவே நிறுத்த வேண்டும் சொல்லி அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அது பாதியிலேயே அரைகுறையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே அது ஒரு தோல்வியில் முடிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செட்பேக். அப்ப CR தாஸ் மாதிரி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா இந்த போராட்டம் எப்படி தோத்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹை ஹேண்டடா, CR தாஸோடு இன்னொரு முக்கியமானவர் இருக்க, அவர் பேரை சொல்லணும், மோதிலால் நேரு. மோதிலால் நேருவும் CR தாஸும் இந்த மிக முக்கியமான காங்கிரஸ் காந்தி வரும்போது அண்ணல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பாக மாறுபட்ட கருத்தை கொண்டவர்கள். ஆனா 1920 என்ன ஆயிடுதுனாக்க கைது பண்ணிடுறாங்க. அண்ணல் காந்தி சிறையிலிடப்படுகிறார். அதே போலவே மௌலானாவுக்கு ஓராண்டு சிறை அலிப்பூர் ஜெயில கொண்டு போய் வச்சிடுறாங்க. CR தாஸுக்கு 6 மாசம் தான் அவர் கொடுக்குறாங்க. 6 மாசம் முடிஞ்சு அவர் வெளியில வந்துடுறாரு. ஆனா 1921 கயா காங்கிரஸ் கூடுது. கயா காங்கிரஸ்ல அப்ப காந்தி எல்லாம் சிறையில் இருக்காங்க. இப்ப கயா காங்கிரஸ்ல CR தாஸ் இவர் தலைமை தாங்குறாரு. தலைமை தாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அதுல மிக மிக ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் மீது மிக கடுமையான விமர்சனம் அந்த விமர்சனத்தின் அடிப்படையில இறுதியாக அவர்கள் சுயராஜ்ய கட்சி என்ற அந்த சுயராஜ்ய கட்சியை 1921 அவங்க துவங்கி கொள்கிறார்கள். மோதிலால் நேரு, இந்த ஹக்கீம் அஜ்மல் கான் ஒருத்தர், அதே மாதிரி சித்தரஞ்சன் தாஸ், இவர்கள் தலைமையில தொடங்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் 1920 அதுவரையில காங்கிரஸ் போராடுவது என்பதற்கு பதிலாக கேட்டு பெறுவது, மனுக்கள் அளித்து பெறுவது, கோரிக்கை அளித்து பெறுவது என்ற அந்த அணுகுமுறையிலிருந்து காந்தி வந்ததற்கு பிறகு நிலைமை மாறுகிறது என்பது தெரிந்த உடனேயே ஜின்னா 1920 காங்கிரஸ் விட்டு போயிடுறாரு என்ற செய்தி வருகிறது. முஸ்லீம் லீக் 1906 தொடங்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது 1906. அப்பொழுதெல்லாம் ஜின்னா முஸ்லீம் லீக்கு போகல. ஆனா 1920 வரை காங்கிரஸ்ல தான் இருக்காரு. போராட்ட நடவடிக்கை என்று வந்ததற்கு பிறகு அவருடைய அணுகுமுறை, பொதுவாக அணுகுமுறை எப்படி என்றால், இந்தியாவில ஒரு மைனாரிட்டி செக்ஷன் என்ற அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து நாம் நமது மதத்தை சார்ந்த மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிரிட்டிஷா இருந்திருக்கிறாங்க, பீயிங் மைனாரிட்டி. அப்ப இந்து மெஜாரிட்டியினுடைய அந்த பெரும்பான்மையினருடைய அடக்குமுறை, அவர்களுடைய அணுகுமுறை, இவையெல்லாம் அவர்கள் சமூகத்தில் இருந்து பிரித்து எட்ட வைத்து விட்டது. ஆனால் மௌலானா அபுல் கலாமுக்கு இருக்க சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த கட்டத்தில் தான் 1920 அப்படின்னு சொன்னா இந்த போராட்டத்திற்கு பிறகு பெரிய தொய்வு வந்து விடுகிறது. அடுத்தது எப்படி எடுத்து போராடுறதுங்கிற பிரச்சனை வருது. அப்ப அந்த கட்டத்தில் தான் 1928 அகில இந்திய தேசிய முஸ்லிம் மாநாடு, நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடத்துறாரு? நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு இவர் தான் தலைமை தாங்குறாரு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியாவில முஸ்லீம் லீக் என்று ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே முஸ்லீம்கள் தான். அல்ல இப்படி இது மாறுபட்டு இப்படி வேற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் இருக்க வேண்டிய கட்சியே முஸ்லீம் லீக் தான் என்பதற்கு பதிலாக அப்படி இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மையும் அல்ல என்பதை நாட்டிற்கு எடுத்து சொல்லுகின்ற வகையில இந்தியாவில் தேசிய உணர்வு மிக்க முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு RSS காரர்கள் மற்றவர் இயக்கத்தில் உள்ளவர்கள்லாம் மிக மோசமாக போராடவில்லை, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு எல்லாம் நம்ம வரலாறு முழுமையாக படிக்கும் போதுதான் தெரிகிறது எப்படி ஒற்றை மனிதராக இவ்வளவு காரியங்களையும் மௌலானா செய்தார் என்பதுதான் மிகப்பெரிய சாதனை. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா நேஷனலிஸ்ட் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் நடத்தி மிக பெருவாரியான முஸ்லீம் மக்கள்
காங்கிரஸ் இயக்கத்தோடு இருக்கிறார்கள், தேசிய இயக்கத்தோடு இருக்கிறார்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக போராடுகின்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிய வைத்த மாநாடாக அது அமைந்தது என்று சொல்லுகிறார்கள். இது 1928. அப்புறம் 1930 ஒரு தொய்வு தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறது? அப்போ 1920க்கு அப்புறம் அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை. அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது, அப்பதான் உப்பு சத்தியாகிரகம் 1930ல அண்ணல் காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொல்லி உப்பு மீது போடப்படுகின்ற வரியை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டும் சொல்றாரு. அப்போதும் இதே மாதிரியான எதிர்ப்பு தான் வருகிறது. என்ன எதிர்ப்புன்னா, இல்ல இது மிகப்பெரிய வெற்றி பெறுமா? மௌலானாவுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இப்போ நேருவை பற்றி சொல்லணும். என்னங்க மற்றவங்கள பத்தி சொல்றீங்க, நேரு வரலையா? நேரு வர்றார். நேரு மௌலானா ஆசாத் காந்தியை சந்தித்ததற்கு பிறகு அவர் டெல்லியிலே அவரும் சந்திக்கிறார். அவர் டெல்லியில சந்திக்கல, பீகாரினுடைய லக்னோவில் சந்திக்கிறார். லக்னோவில் தான் முதல்ல ஜவஹர்லால் நேரு காந்தியை சந்தித்ததாக செய்தி இருக்கிறது. அப்ப ஆனா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா மௌலானாக்கு தான் இருந்திருக்கதே ஒழிய ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பதான் உள்ள வர்றாரு. ஏன்னா அவங்க தந்தை மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கும்போது அவரோட சேர்ந்து அவர் இணங்கி வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சோபிக்கவில்லை. பிறகுதான் அவர் வர்றாரு. ஜவஹர்லால் நேருடைய பங்கு என்பது பிறகு 1920 அதிகரிக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா மௌலானா தான் 1923லேயே எப்போ கயா காங்கிரஸ்ல ஒத்துழையாமை இயக்க போராட்டம் முடிந்ததற்கு பிறகு CR தாஸ் அப்புறம் வெளியே போயிடுறாரோ, அதற்கு பிறகு 1923ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பு அவர் எடுக்கிறார். இப்ப 88ன்னா பாத்துங்க, அதுல 12, இதுல ஒரு 23, 37 வயசுல இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் 1923. அப்ப 30ல உப்பு சத்தியாகிரகம் வருகிறது. எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டம் சொல்லி பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டம் எப்போதுவா எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதாவது அண்ணல் காந்தியினுடைய வரவுக்கு பிறகு இது ஒரு போராட்டம். அதற்கு பிறகு ஒரு அடக்குமுறை, ஒரு சிறையிடல், அதற்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வருதல், வெளியே வந்ததுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போறது, இப்படித்தான் இருந்திருக்கிறது. கடைசி வரை இப்படித்தான் போகிறது. இந்திய பிரிவினை இறுதியாக்கப்படுகின்ற வரை இப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உப்பு சத்தியாகிரகம் வந்ததுக்கு பிறகு என்ன வருதுனாக்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம் வருகிறது. பகத்சிங்கை பத்தி எல்லாம் இந்த புத்தகத்துல குறிப்பிடப்படவில்லை என்பது அது ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயம்தான். அவர் அது விரும்பவில்லையா என்ன என்பது பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை படித்தாதான் நமக்கு தெரியும். இந்த கட்டத்திலாம் அது நடக்குது. அப்போ உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடியே 1921, 22லேயே பொதுவா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி வைஸ்ராய் இருக்கார் பாருங்க. இந்த வைஸ்ராயினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்கள் பங்கு பெறுவது, இதை பற்றி தான் தொடர்ந்து பல்வேறு மீட்டிங், பல்வேறு தூதுக்குழுக்கள் பேசியிருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் முதல் அம்சம். அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் அசம்பிளி ஆரம்பத்திலே இருந்தது. ஆனா ப்ராவின்சியல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி தான் வந்தது. ரொம்ப பின்னாடி வந்தக்கூடிய நிகழ்ச்சி. முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல பங்கு பெறுவதா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்தவரையிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அப்போ ஒரு சாரார், அதாவது அவங்க பேரு புரோச்சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ்ல இருக்காங்க, மோதிலால் நேரு, CR தாஸ் எல்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் வேணும், மாற்றங்கள் வேணும் என்று சொல்லக்கூடிய அணியில் இருக்கிறார்கள். மாற்றமே கூடாது அப்படிங்கிற அணியில முக்கியமாக வல்லபாய் பட்டேல் குஜராத், அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திர பிரசாத் பீகார், இவர்கள் எந்த மாற்றம் வரக்கூடாது என்று, அது ஒரு வலதுசாரி தன்மை, அதோட சந்தேகமே கிடையாது. அண்ணல் காந்திக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு நம்ம பார்க்கிறோம். விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு கட்டத்தில் இடதுசாரிகளையும் வலதுசாரிகளையும் இணைத்துக் கொண்டு செல்வது என்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக அண்ணல் காந்திக்கு இருந்தது. ஏன்னா 1930ல எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுடைய வலிமை என்பது கூடிவிட்டது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நேரடியாக அரசாங்கத்திடம் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தித்தான் நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்து வலுப்பட துவங்கியவுடன் போராட்டத்தினுடைய வடிவமும் மாறுகிறது. அப்பதான் உப்பு சத்தியாகிரகத்தை அறிவிக்கிறாரு. அது மேல மிக கடுமையான தாக்குதல் வருகிறது. அதை ஒட்டி வேற வழியில நான் முன்னாடி சொன்னேன், அவங்க சிறைக்கு போறாங்க. சிறைக்கு போட்டு மறுபடியும் வரும்போது பாத்தீங்கன்னா 1935 அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும்போது அதனுடைய அம்சம் என்னன்னு சொன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி நீங்கள் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அமைத்துக் கொள்வதற்கான அனுமதியை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா 1923ல காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாரு மௌலானா. அதற்கு பிறகு அவர் மாறி விடுகிறார். அதற்கு பிறகு 1939ல தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் பதவி ஏற்கிறார். அது பின்னாடி வரக்கூடிய நிகழ்ச்சி. 1939ல இருந்து பாத்தீங்கன்னா
ஒரு 46 வரைக்கும் 1946 7 ஆண்டுகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில தலைவராக வேறு யாரும் இருந்தது கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கமிட்டியினுடைய கான்ஸ்டிடியூஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர்களை மாற்றிவிட வேண்டும் என்பதுதான். அது முறையாக அது அமுல்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் 1939 2ஆம் உலகப் போர் வந்ததன் காரணமாக தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் இறுதி வரை தொடர்ந்து இவரே இருப்பது மாதிரியான சூழ்நிலை வந்தது. அந்த கட்டத்தில் தான் முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த ஆல் இந்தியா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அமைய வேண்டும் என்று சொல்லி அதுல மிகப்பெரிய டிபேட் நடக்குது. அப்படி அந்த டிபேட் நடக்கும்போது அண்ணல் காந்தி ஆரம்பத்துல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாம இதுல பங்கெடுக்க முடியாது. நாம இது நமக்கு சரியான வழியாக இருக்க முடியாது. இது சுதந்திரத்தை பெறுவதற்கான அந்த பாதையில் ஏகப்பட்ட தேக்கங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கு. ஆனா மௌலானா அப்ப சொல்றாரு, இல்லை, நாம் இதுல பங்கு பெற வேண்டும். ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ங்கிறது அந்த அட்டானமியோட அந்த அப்ப ப்ராவின்ஸ்ங்கிறது மாகாணம், அப்போ மாநிலங்கள் கிடையாது. அப்போ மாகாணங்கள் சுய உரிமையோடு தங்களுடைய அரசாங்கத்தை நடத்தி கொள்ளலாம் என்று வரும்போது, அதுல நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில இந்த வாய்ப்பை நமக்கு கிடைத்தது நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது கடுமையான நெருக்கடியை உண்டு பண்ணி விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்ய முடியும், அதற்கான அந்த வேகத்தை கூட்ட முடியும் என்ற அந்த அணுகுமுறையை சொல்றாரு. கடைசியா அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போதும் போல ஆரம்பத்தில் எதிர்ப்பு தான், அதற்கு பிறகு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு நிலை பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பாத்தீங்கன்னா அவர் 1930 இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்கள்லயும் எலெக்ஷன் நடக்குது. இப்ப ப்ராவின்ஸ் கவர்மெண்ட் இது ரொம்ப முக்கியமானது, வரலாற்றுல ஒரு முக்கியமான கட்டம் இது. ப்ராவின்ஸ் கவர்மெண்ட் எப்படி வருதுன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி நாம தேர்தலில் நிக்க கூடாது என்று முடிவு செய்த அந்த காங்கிரஸ் இப்போது என்ன முடிவு செய்கிறது என்றால் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராவின்ஸ்ல தனி மெஜாரிட்டி, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி சொல்லுவாங்களே, 5 மாகாணங்களில் தனி மெஜாரிட்டி வருகிறது. 4 மாகாணங்கள்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மையான கட்சி, வேற யாருமே கிடையாது கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 4 மாநிலங்கள்ல. பஞ்சாப் சிந்துல தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுகிறது. ஏன்னா அது முஸ்லீம் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கின்ற காரணத்தினால அது வர முடியல. இருந்தாலும் பெரும்பான்மையான இடங்கள்ல ப்ராவின்ஸ்ல வந்துருது. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னாக்க, ஆட்சி அமைக்கணும், ப்ராவின்ஸ் கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கணும். இப்ப ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் செல்ல வேண்டிய பொறுப்பு, அப்ப பாத்தீங்கன்னா மௌலானாவுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது, எல்லாரோடையும் பேச வேண்டிய வாய்ப்புகள் வருகிறது. சிக்கல் என்ன வருதுன்னாக்கா, இப்பதான் அவரு மௌலானா இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார், இந்த மாகாண அரசாங்கங்களை பதவியேற்றுக் கொள்ள செய்கின்ற வகையில் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று அந்த முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு வருகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, அப்ப இப்போ யார் 1935-37 யார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறாருன்னா ஜவஹர்லால் நேரு வந்துடுறாரு. 1936-37 பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். இது நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் போய் அரசாங்கம் அமைக்கணும். அப்ப பம்பாயில போய் அங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க யார் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாக்க, பம்பாயில நாரிமன் அப்படிங்கிறவர் தான். அவர் பார்சி, ஒரு இந்துவும் இல்ல முஸ்லீமும் இல்ல, அவர் பார்சி இனத்தை சேர்ந்தவர். பம்பாயில நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் தான் பம்பாய் அரசியல்ல காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர். இப்போ நேச்சுரலா அவருக்கு தான் முதலமைச்சர் பதவி போகணும். அதே போலவே பாத்தீங்கன்னா பீகார்ல மிகப்பெரிய ஆள் யாருன்னா சையத் முகமது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆள், சையத் முகமது. அது கடைசி வரைக்கும் அவர் ஓடுறாரு. சையத் முகமது தான் முக்கியமான ஆளு பீகார்ல. இப்போ இப்ப நேச்சுரலா என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, நாரிமன் அங்க முதலமைச்சர் ஆகணும், இங்க சையத் முகமது தான் அவர் முதலமைச்சர் ஆகணும். இங்க 2 பேருமே வரவிடாம தடுக்கிறாங்க 2 வலதுசாரிகள். பாத்தீங்கன்னா பம்பாயில வரவிடாம தடுத்ததற்கான பெரும் பங்கு பட்டேலுக்கு. வல்லபாய் பட்டேல் என்ன பண்றான்னு சொன்னா, அவர் வரக்கூடாது, நாரிமனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நேரடியான பொறுப்பெடுத்துக் கொண்டு நாரிமன் வரவிடாமல் தடுத்து பிஜி கர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், அப்படித்தான் சொல்லணும், அவரை முதலமைச்சராக, அவர் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரை முதலமைச்சராக ஆக்கிடுறாங்க. நாரிமனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அவர் காந்தி கிட்ட போய் புகார் சொல்றாரு. இவையெல்லாம் இந்த புத்தகத்தில் செய்திகளாக, முக்கிய செய்திகளாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டோபயோகிராபின்னு சொல்ற மொழிய இதுல ஒவ்வொன்றிலையும் அவருடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். மௌலானா கருத்தை பதிவு செய்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நாரிமனை வரவிடாம தடுத்துடுறாங்க. அவர் காந்தி கிட்ட அப்பீல் பண்றாரு. காந்தி கிட்ட அப்பீல் பண்ணி காந்தி என்ன சொல்றாருன்னா, இல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. இறுதியில அதே மாதிரி சையத் அகமது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வர வேண்டியது தடுத்தாச்சு. ஆனா தடுத்து என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ண சின்ஹான்னு சொல்லி சென்ட்ரல் அசம்பிளியில பொறுப்புல இருக்கவரை வேணுனே வாலண்டியரா கொண்டு வர்றாரு ராஜேந்திர பிரசாத். கொண்டு அங்கே முஸ்லீம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே, வேற என்ன நோக்கம் என்ன?
அதாவது இந்து மதத்தை பெரும்பான்மையை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய எண்ணமும் போக்கும் இருந்திருக்கிறது. வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கிறாங்கன்னாக்க காரணம் இல்லை, இந்த காரணம் எல்லாம் ஒரு பின்னாடி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் ஒரு ஹார்ட்கோர் ரைட்டிஸ்ட், அதுல யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ 2 இடத்தையும் தடுக்கிறது. இது நேருடைய கவனத்திற்கு போகிறது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அவர் அப்பீல் பண்றாரு. அவரு போய் அப்பீல் பண்ணும்போது இப்படி இருக்க எனக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, மௌலானா உள்பட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நேரு மிகச் சரியான ஒரு நியாயத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவரு பிரசிடென்ட் ஆஃப் தி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி. அப்ப அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா, இதுல பட்டேல் என்ன சொல்றாரோ அதே மாதிரி கேட்டுட்டு ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்றாரோ அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேரு இருந்து விட்டார் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஏன்னா இதுவரையில் இடதுசாரியினுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேரு தான். வலதுசாரிகளுக்கு பெரிய தலைவர்னா இடதுசாரியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது, இடதுசாரி கட்சிகள் இருந்தது, பல்வேறு குழுக்கள் இருந்தது. ஆனால் ஒரு அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளேயே, காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நேரு தான். இந்த புத்தகத்தை கூட அதனாலதான் மௌலானா என்ன பண்ணிருக்காருன்னா, யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காருன்னா, டெடிகேட்டட் டு ஜவஹர்லால் நேரு மை ஃப்ரெண்ட் அண்ட் காம்ரேட்னு போடுறாரு. இந்த காம்ரேட்னு போட்டதுக்கான அர்த்தம் நீங்க பாத்துக்கணும். அப்ப அவரே ஒண்ணும் பண்ணலங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் வருகிறது. இதுதான் அவர் எழுதுகிறார், இந்த புத்தகத்தில் எழுதுகிறாரு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஜவஹர்லால் நேரு எவர் ஹேட் டன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். இந்திய சுதந்திர போராட்டத்துல ஜவஹர்லால் நேரு செய்த மிக முக்கியமான தவறு அப்படின்னு சொன்னா இந்த தவறு, முக்கியமான தவறு பண்ணிட்டார். பின்னாடி இன்னொரு தவறு பண்றாரு, நான் அதை சொல்றேன். அப்ப அது மாதிரியான நிகழ்ந்து போயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் அமைந்து விடுகிறது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதற்கு பிறகும் அமைத்து விடுகிறது. அது நரிமன் அதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை போயிடுது. அதோட முடிச்சுட்டு போயிடுறாரு, அரசியலை விட்டே போயிடுறாரு. அது ஒரு பெரிய டிராஜடின்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போடுறாங்க. ஒரு பார்சி ஆட்களை வைத்து, பார்சி பிரதிநிதியை வைத்து ஒரு விசாரணை குழு எல்லாம் போடுறாங்க. ஏன்னா பட்டேல் இதுல செய்தது தவறு அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் ஒரு காமாசமான போய் கடைசியில அதான் நமக்கு தெரியும், கமிட்டி போனா எங்க போய் முடிவு பண்ணணும்னு தெரியும். அப்ப அது இந்த கமிட்டி எந்த விதமான காரியமும் பண்ணல, இது முடிஞ்சிருது. இப்போ 1939க்கு வந்துடுறோம். 39 என்ன பெரிய விஷயம்னா, 2ஆம் உலக போர் துவங்கி விடுகிறது. இந்த அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க அதான் பார்க்கணும். 1935ல இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி வந்த இந்த அரசாங்கங்கள் அமைந்து, ப்ராவின்சியல் கவர்மெண்ட் அமைந்து, சென்ட்ரல் அசம்பிளிலையும் காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் பெருவாரியாக பங்கெடுத்ததற்கு பிறகு, முஸ்லீம் லீக்கும் இருக்கிறது, முஸ்லீம் லீக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர்கள் பெரும்பான்மையாக இருந்த இடங்கள்ல இருந்து அவங்க பிரதிநிதிகள் வந்துடுறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துல அவர்கள் பங்கு பெற்ற இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா, அந்த அரசாங்கத்துல ப்ராவின்சியல் கவர்மெண்ட்ல பொறுப்பெடுத்து 2 வருஷம் அவங்க பதவியில் இருந்திருக்காங்க. அந்த அரசாங்கம் இருந்திருக்கு. அப்புறம் 39 2ஆம் உலகப் போர் வந்துருது. அந்த 2 வருஷத்துல அவங்க காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய மாற்றங்கள், கொள்கை மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு. நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 1937 அந்த அரசாங்கமே என்ன பண்ணிருக்குன்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு என்பதை ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள். உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்பது வந்திருக்கிறது சட்டமாக. அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல பீகார் போன்ற மாநிலங்களில் நிறைய சிக்கல்லாம் வருது. இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இந்த லேவாதேவி கந்து வெட்டிக்காரர்கள் இருந்து சிக்கி தவித்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக அந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமா எல்லோருக்கும் கல்வி. இந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய புரட்சிகர திட்டங்களை இவையெல்லாம் நாம சொல்றோம். இதெல்லாம் இடதுசாரிகள் எடுக்க வேண்டிய கொள்கைகள் நம்ம சொல்றோமே. இதெல்லாம் காங்கிரஸ் 1937 விடுதலைக்கு முன்னாலேயே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி செயல்பட்டதேன்னு சொல்லி பார்க்கும்போது வரலாற்றுல இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு பின்னால் இடதுசாரிகளுடைய வலிமை மிக்க அரசியலும் இருந்திருக்கிறது. அது இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடல. அவர் இந்தியாவை ஒரு மௌலானா கம்யூனிஸ்டுகளை பத்தி குறிப்பிடுற இடம் 1942 ஆகஸ்ட் 9 புரட்சியை பத்தி மட்டும்தான். அப்ப மட்டும்தான் கம்யூனிஸ்ட பத்தி அவர் குறிப்பிடுறாரு. காரணம் என்னன்னா, அவர்கள் 2ஆம் உலகப் போர் துவங்கி விடுகிறது. இப்போ 2ஆம் உலகப் போர் வந்த கட்டத்துல போரில் கலந்து கொள்வதா இல்லையா, இது ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. இப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு நீங்க பாத்தீங்கன்னா 1939 இருந்து இந்த 47 வரைக்கும் 3 முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒண்ணு கிரிப்ஸ் தூதுக்குழு, அது 1939 41 42 வருது, இந்தியாவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ், அது லார்டு வேவல் அவர் வைஸ்ராயா இருந்து நேரடியாக அவருடைய கண்காணிப்பில் நடந்த ஒரு கூட்டம். அது ஒரு வட்டமேஜை மாநாடு. அதே போல அதுக்கு பிறகு கேபினட் மிஷன். இதுல என்ன முக்கியம்னா, இந்திய விடுதலைக்கு அடித்தளமிட்ட மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை நாம் என்று சொன்னால் இந்த 3 நிகழ்ச்சிகளும் சொல்ல வேண்டும். கிரிப்ஸ் தூதுக்குழு வரவு, சிம்லா கான்ஃபரன்ஸ், கேபினட் அமைச்சரவை தூதுக்குழு வரவு என்று சொல்ல வேண்டும். இந்த 3லையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தனிப்பட்ட முறையில் ஒற்றை மனிதராக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப
39 கிறிப்ஸ் தூதுக்குழு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல அதை பத்தி சொல்லணும்னு சொன்னா கிறிப்ஸ் வந்து முதல்ல வரும்போது அன்அபிஷியலா இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் தூதுக்குழு தலைமையேற்று வர்றதுக்கு முன்னாடி அன்அபிஷியலா வர்றாரு. வரும்போது எப்பன்னா 1939 2ஆம் உலகப் போர் துவங்கிய உடனேயே. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை பத்தி அவர் பேசுறாரு. வார்தாவில போய் நேரடியா காந்தியினுடைய வார்தா ஆசிரமத்திலேயே தங்கி பல நாட்கள் தங்கி காந்தியோடு நேரடியாக வாதம் செய்கிறார். அப்பெல்லாம் ரொம்ப பிளெக்சிபிளா அப்ப யார் தலைவர்னாக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வந்துடுறாரு, மௌலானா வந்துடுறாரு. எல்லா பேச்சுவார்த்தையிலும் அவர் இருக்காரு. காந்தியோட நடத்துகின்ற எல்லா பேச்சுவார்த்தையிலும் கலந்துக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் உங்களுக்கு இந்திய சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே நான் முதற்கட்டமாக அந்த பழைய நான் சொன்ன மாதிரியே எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் நிறைய பேர் இன்னைக்கு இந்தியர்களே முழுமையாக இந்தியர்கள் வரலாம். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ங்கிறது ஒரு அட்வைசரி கமிட்டி டு வைஸ்ராய் அது மாதிரி. அப்ப அவங்களுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சொல்றாங்க, வைஸ்ராய் முழு கட்டுப்பாட்டில் இருப்பார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் வைஸ்ராயே செயல்படுவார். சரி, அடுத்தது இந்த அடிப்படையில் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்திய சுதந்திரத்தை நாங்கள் நிச்சயமாக போருக்கு பிறகு போர் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் பரிசீலிப்போம். அதற்கு பிறகு நீங்க இதுக்கு இடையில நீங்க கட்டாயத்தில் எங்களுக்கு போருக்கு ஆதரவாக கட்டாயத்தில் ராணுவத்தில் சேர்வதற்கான அனுமதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். ராணுவத்தில் இந்தியர்களை சேர்ப்பதற்கான அனுமதியை நீங்கள் கொடுப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீங்க அந்த வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும். கான்சிகரேஷன் சொல்றாங்க. அப்போ அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் விடுதலைக்கு பிறகு காமன்வெல்த்ல இருப்பது அல்லது இல்லை என்பதை பற்றி நீங்க தீர்மானிப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இதெல்லாம் கன்செஷன் எப்போ பிஃபோர் அன்அபிஷியல் விசிட். அன்அபிஷியலா வரும்போது அந்த விசிட் வரும்போது ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் வந்து அங்கிருந்து ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போனோடனே அவர் வந்து அம்பாசிடர் ஆகுறாரு. 2ஆம் உலகப் போர்ல மிகப்பெரிய 1942 ரஷ்யா தாக்கப்படுகிறது. தாக்கப்படுற வரைக்கும் போர்ல வந்து ரஷ்யா ஈடுபடவில்லை. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட்கள் இங்க உள்ளவங்க பூரா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தான் எதிர்க்க வேண்டியதை தவிர இதுதான் மிகப்பெரிய பிரதான எதிரி, ஆகவே அது இல்லைன்னு சொல்லி அந்த நிலை எடுக்கிறார்கள். அதுலதான் வந்து மௌலானா சொல்றாரு, பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் இப்படி எடுத்தார்கள். ரஷ்யாவை தாக்கியதற்கு சோவியத் யூனியன் தாக்கப்பட்டதற்கு பிறகு தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு போருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் எழுதுறாரு, அந்த புத்தகத்தில் இருக்கிறது, எம்.என். ராய் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அல்லது ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லப்பட்ட எம்.என். ராய் நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து உதவி பெற்று இந்த போருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாட்டையே செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலதான் கம்யூனிஸ்ட்களை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த கிரிப்ஸ் மறுபடியும் அபிஷியலா வர்றாரு. ரஷ்யாவுக்கு போய் லெனினுக்கும் ஹிட்லருக்கு இடையில மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த ராஜதந்திர முறையில் செய்தார் அப்படிங்கிற ஒரு காரணமாக இவருக்கு பிரிட்டிஷ் நாட்டுல மிகப்பெரிய மரியாதை அவர் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் கிரிப்ஸ் வந்து அந்த தூதுக்குழு தலைமையேற்று இந்தியாவுக்கு வர்றாரு. அப்ப வரும்போது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா 42ல அமெரிக்காவும் வந்து போர்ல வந்துருது. அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னாக்க, ஜப்பான் அதுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்கதான் முதல்ல தாக்குறாங்க. பேர்ல் ஹார்பரை தாக்குனது ஜப்பான் தான் முதல்ல அமெரிக்காவை வந்து இந்த சண்டையில இழுத்தது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்தியாவினுடைய பங்கு என்பதும் இந்தியாவினுடைய ஆதரவு என்பதும் இந்த 2ஆம் உலக போர்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஜப்பானை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு மௌலானா ஏற்பாட்டுல இருந்தாருனாக்க, இதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லை. ஜப்பான் எந்த அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், பர்மாவை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐஎன்ஏ, நான் வந்து இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸை பத்தி சொல்லல, அவருடைய படையும் சேர்ந்து ஐஎன்ஏ வந்து சேர்ந்து இம்பால பிடிச்சிட்டாங்க. ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இம்பாலை பிடித்து விட்டார்கள் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் கிரிப்ஸ் என்ன பண்றாரு சொன்னாக்க வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, வைஸ்ராயினுடைய தலையீடு. வைஸ்ராய் வந்து நீங்க ரொம்ப அளப்பரிய சுதந்திரத்தை கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பேசணும்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, வந்த உடனேயே என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை மாத்திரம் சந்திக்க மாட்டேன், முதல் கண்டிஷனே உங்களை மாத்திரம் சந்திக்க மாட்டேன், இந்தியாவில் மற்ற குழுக்களும் இருக்கிறார்கள், அவர்களையும் சந்திப்பேன். இதோட நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, உலகத்திற்கு என்ன பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்காட்ட விரும்புகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் மாத்திரம் மக்களுடைய பிரதிநிதிகள் கிடையாது, விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் மாத்திரம் ஈடுபடவில்லை, மற்ற குழுக்களும் இருக்கிறார்கள், அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே இது உலகத்துக்கு இப்படி காமிக்கணும், they are not the sole representative of the Indian people அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றாங்க. அதுக்குதான் முதல் கண்டிஷன். முதல் கண்டிஷனே இவங்க யாரும் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நாங்க இப்படி பேசுறாரு, மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க வந்து நாளைக்கு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னா, சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் யூனியன்ல இந்திய ஒன்றியத்தில் சேருவது என்பதும் சேராமல் இருக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய உரிமை. அது வந்து அவருடைய உரிமையாக இருக்கும். இதை நீங்க ஏத்துக்கணும். அதே மாதிரி இந்து முஸ்லீம்
பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு நிரந்தர தீர்வு வர வேண்டும். அதை நீங்க தீர்வு வந்ததற்கு பிறகுதான் அதை பற்றி பேச முடியும்னு சொல்லி ரொம்ப இறுக்கமா சொல்றாரு. ஆகவே அது தோல்வி அடைந்து விடுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது எங்களுடைய நாட்டு பிரச்சனை. சுதந்திரத்திற்கு பிறகு நாங்கள் அதை தீர்த்துக் கொள்வோம். ஆகவே அதில் நீங்க தலையிடக்கூடாது. மௌலானா அதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஆகவே சொல்லிடுறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல கிரிப்ஸ் குழுல சொன்ன அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளலாம் கூட ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, கிரிப்ஸ் அவருடைய தனிப்பட்ட முறையில அவருடைய வாக்குறுதியை நான் நம்பலாம். ஆக நம்ம அவர் சொல்றது மாதிரி இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில போறது நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா அதுல மிக கடுமையான கருத்து வேறுபாட்டை மௌலானா தெரிவிக்கிறார். காந்தியும் மௌலானா சொன்னது சரி என்று சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருந்து வந்திருக்கிறது என்பதற்கான செய்தியாக அது வருகிறது. இப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு போயிடுது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் வந்துருது. 2ஆம் உலகப் போர் வந்தோடனே இந்திய சுதந்திரத்தின் மீது அழுத்தம் கொடுத்து அமெரிக்காவே பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர்கள் சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசல. அப்ப சர்ச்சில் தான் பிரதமர். சர்ச்சில் எப்படி ஹார்ட்லைனர்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரையும் அவர் பூர்ண எதிரியாக இருந்த ஒரு ஆள். அவர்கிட்ட ரூஸ்வெல்ட் நேரடியாகவே கடிதம் எழுதி சொல்லுகிறார். இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன காரணம்னா, ஜப்பானை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்திய மக்கள் இந்த ராணுவம் பிரிட்டிஷ் ராணுவத்தோடு சேர்ந்து சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அழுத்தம் எல்லாம் வந்ததற்கு பிறகு சர்ச்சில் என்ன சொல்றாங்க, 2ஆம் உலக போர்ல இப்ப பாத்தீங்கன்னா போர் முடிவுக்கு வந்துருது. பிறகு போர் முடிவுக்கு வந்து விடுகிறது. போர் முடிவுக்கு போர்ல உங்களுக்கு தெரியும் தோத்து போயிடுறாங்க. ஆனா 1942ல காந்தியினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அதுக்கு என்ன காரணம்னா, சுபாஷ் சந்திர போஸனுடைய இன்ஃபுளுயன்ஸ் அவரிடம் இருந்தது. 1942 அதுக்கு முன்பாகவே காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு சுபாஷ் சந்திர போஸ் விலகி அவர் தலைமறைவாகி இங்கிருந்து ஜப்பானுக்கு போய் ஜப்பான்ல டோஜோவை சந்தித்து, ஜப்பானுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹிட்லரை சந்திச்சு, முசோலினியை சந்தித்து, இறுதியில பெர்லின் ரேடியோவில் பேசுகிறார் என்ற செய்தி வரும்போதுதான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அப்ப இவர் காந்திக்கு அவர் மேல அளப்பரிய மரியாதை. இப்படி ஒரு ஆள் இவ்வளவு அதிர்வை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவு துணிகரமான காரியத்தை செய்கிறார். போக்கு 2ஆம் உலக போர் போகின்ற போக்கும் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கிடைத்த அச்சு நாடுகளுக்கு கிடைத்த வெற்றியை பார்க்கும்போது அச்சு நாடுகள் தான் வென்று விடுவார்களோ என்று மௌலானாவிடம் அவர் விவாதித்திருக்கிறார். காந்தி பேசியிருக்காரு, இதை குறிப்பிட்டிருக்காரு. அப்ப அது மாதிரி வரும்போது நமக்கு ஜப்பானுடைய படையெடுப்பை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வரலாற்றுல நம்ம புத்தகத்துல நம்ம படிக்கப்படாத செய்தி. இப்படி வெல்வதற்கான வாய்ப்பு அச்சு நாடுகளுக்கு இருக்கும்போது ஜப்பான் படையெடுப்பு என்பதால் இந்தியா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அத்தோடு அவர்கள் தங்களுடைய படையெடுப்பை நிறுத்தி விடுவார்கள். அதுதான் சோதனை கட்டம். அப்படி இல்லாமல் மீறி வந்தால் நாம் ஜப்பானை எடுத்து போராடலாம் சொல்லி ஒரு வார்த்தை வைக்கிறாரு. மௌலானா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் சொல்வது என்ன என்றால், சேஞ்ச் ஆஃப் மாஸ்டர்ஸ், ஒரு முதலாளியிடமிருந்து இன்னொரு புதிய முதலாளியை தேர்ந்தெடுப்பதில் கொண்டு போய் விடும் என்று நான் ஐயப்படுகிறேன். அவர்கள் ஜப்பான் இம்பீரியலிசம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விட மிக ஆபத்து நிறைந்தது. ரொம்ப மிகச்சரியாக கணிக்கிறார். அதுல அந்த இன்ஃபுளுயன்ஸுக்கு அந்த மாதிரியான கருத்து அவருக்கு வருவதற்கு ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான காரணம். நேருவை பத்தி அவர் எழுதுறாரு. நேரு நான் சொன்ன பாருங்க, அந்த கிரிப்ஸ் இதுலயே ஒரு கருத்து வேறுபாடுன்னு போய் ரொம்ப அப்செட் ஆகி போனவரை இவர் போய் ராத்திரி 2 மணிக்கு போய் சந்திக்கிறாரு. அவர் வீட்டுல போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது இல்ல நீங்க சொன்னது தப்பு, நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நேரு சொல்றாரு, ஆமா நான் யோசித்தேன், அது நீங்க சொன்னதுதான் சரி, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, சொன்னது சரிதான் சொல்றாரு. அப்போ அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுலதான் நேரு தங்கியிருக்காரு. அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க பேர் ராமேஸ்வரி நேருன்னு பேரு. அவங்க சொல்றாங்க, இவர் 2 நாளா தூங்கவே இல்லைங்க, என்னன்னு தெரியல, ராத்திரி பூரா தூங்க மாட்டேங்கிறாரு. ராத்திரி பூரா கனவு காணுகிறார், ஒரே கனவுல ஏதோ புலம்புறாரு, கனவுல டிபேட் பண்றாரு ஜவஹர்லால் நேரு பத்தி அந்த அம்மா சொல்றாங்க. அதுல உங்க பேரெல்லாம் வருதுங்க, காந்தின்னு சொல்லி பேரை சொல்றாரு, பட்டேல் சொல்றாரு, மௌலானா பத்தி உங்க பேரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 67ல இந்த புத்தகத்துல 67ஆம் பக்கம் 68ஆம் பக்கம் படிக்கணும்ல, இது நேருவை பற்றி அவருடைய கருத்து. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நேருவை பற்றி பின்னாடி சொல்றாரு. நான் அந்த கட்டத்துக்கு வந்துடுறேன். ஜவஹர்லால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகிறார் இல்லையா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு பத்தி சொல்றாரு. ஜவஹர்லால்ஸ் நேச்சர், இது புத்தகத்திலிருந்து படிக்கிற 68ஆம் பக்கம், இஸ் தட் when there is some tension in his mind, அவருடைய சிந்தனையில் ஏதாவது ஒரு பதட்டம் இருந்தால், he talks even in his sleep, அவர் தூக்கத்திலும் பேசுகிறார். The day's preoccupations come to him as dreams. பகல்ல அவர் என்னெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் அவர் ஈடுபடுறாரோ அது எல்லாம் இரவில் கனவாக அவருக்கு வருகிறது. When I came out, Srimati Rameshwari Nehru told me that for the last 2 nights, Jawaharlal had been talking in his sleep. He was carrying on a debate
and was sometimes muttering and sometimes speaking loudly. சில சமயத்துல முணுமுணுக்கிறாரு, சில சமயத்துல உரத்த குரல்ல பேசுறாரு. இது அவர் அப்பப்ப பாத்தீங்கன்னா கிறிப்ஸோட நேம சொல்றாரு, கிறிப்ஸனுடைய பெயரை சொல்லுகிறார். உங்கள் சம்டைம்ஸ் ரெஃபரன்சஸ் டு காந்திஜி அண்ட் சம்டைம்ஸ் மௌலானா உங்க பேரை சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நேருவை பொறுத்தவரையில ஒரு பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, எப்போதுமே அவர் பிரச்சனையை தேசிய அளவில் பார்த்ததே கிடையாது. எப்போதுமே அவர் சர்வதேச அளவில் பார்ப்பவராகவே இருந்தார். ஆகவேதான் இந்த போரில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவர்லாம் வந்து போர்ல பங்கெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அதை மீறிதான் காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் வந்து நிறைவேற்றது, பங்கெடுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஆட்கள் அதுல பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் உட்பட எல்லாரும் காங்கிரஸ் கமிட்டியில ஒரு தலைவரா வந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அப்ப இந்த தீர்மானத்தை இனிமேல் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து தோத்து போயிடுது. இவர் கொண்டு வர தீர்மானம் வந்து நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் போரில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தால் நாங்கள் எல்லோரும் காந்தி சொன்னதை போல கேட்டு, காந்தி அப்ப சொல்றாரு போர்ல ஈடுபடக்கூடாது. நான் முன்னாடி சொன்னேன், ஏன்னா ஜப்பானுடைய அந்த மேலாதிக்கம் வந்து விட்டது என்றால் இந்திய சுதந்திரம் விரைவில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால வந்து நாங்க எல்லாம் பதவி விலகிறோம்னு சொல்லி எல்லாம் லெட்டர் கொடுத்துட்றாங்க. எல்லாமே லெட்டர், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்றாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி. ராஜாஜி உட்பட. இன்னும் சொல்ல போனா ராஜாஜி ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டில கிடையாது. 1939 மௌலானா வந்ததற்கு பிறகுதான் அவரை வந்து சேர்க்கிறாரு, அவர் கொண்டு வர்றாரு. ஜவஹர்லால் நேரையும் அவர் தான் சேர்க்கிறாரு, ராஜாஜியும் அவர் தான் கொண்டு வர்றாரு. ராஜாஜி என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் ப்ராவின்சியல் கவர்மெண்ட்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, இல்ல போரில் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானத்தை எழுதிட்டு வந்துறாரு. அப்ப நீங்க இப்படி கொண்டு வரீங்களே, இது வந்து முரண்பாடா இருக்கே அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்ல பரவாயில்ல, நீங்க கருத்தை நான் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி ராஜாஜியும் பதவி விடுகிறார். இது வந்து வரலாற்றுல செய்தியா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அதனால டெம்பரவரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் மௌலானா. ஆனா அவருக்கு போர்ல ஈடுபடணும் அப்படிங்கிறதான். கடைசி வரைக்கும் இது இல்லாம போயிடுது. போர்ல ஜெயிச்சிடுறாங்க. அந்த 2ஆம் உலக போர்ல வெற்றி பெற்றதற்கு பிறகு நிலைமை இப்ப என்ன அப்படின்னா, அட்லி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்ப சிம்லாவில போய் சந்திக்க வேண்டும். எப்போ இந்த அமெரிக்கனுடைய அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் விடுதலையை பற்றி பேச வேண்டும் சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு உடனடியாக சிம்லாவில லார்டு வேவல், முன்னாடி வந்து யார் வந்து தடையாக இருந்தாரோ அதே லார்டு வேவல் சிம்லாவில கான்ஃபரன்ஸுக்கு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்கன்னு சொல்லி பேசுவோம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பத்தி பேசுவோம், சுதந்திரத்தை பத்தி பேசுவோம் என்று சொல்றாரு. சரின்னு போறாங்க. கொஞ்சம் சுருக்கமா முடிக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சிம்லா கான்ஃபரன்ஸ்ல அப்போயும் தனிப்பட்ட முறையில கலந்துகிட்டது மௌலானா தான். பேசும்போது அவர் சொல்றாரு, அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, முஸ்லீம் லீக்கள் சார்பாக இவர் என்ன சொல்றாரு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இண்டிபெண்டா இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். வைஸ்ராய் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்கிறேன், அதை ஏற்று செயல்படுகிறேன். சரி, ஆனா எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைங்கிறது இன்னும் இருக்க, அது நீங்க தீர்த்துட்டா நல்லா இருக்கும். இப்ப ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வரும்போது அதுல சென்ட்ரல் அசம்பிளி அதே மாதிரி வரும்போது அந்த அசம்பிளில எல்லாம் ரெப்ரசன்டேஷன் இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய்க்கு அட்வைசரி கமிட்டியாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்போம். ஆமா, அதுல அது இயற்கை தான், அதுல என்ன இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்களுக்கு என்ன ஒரு தடையை போடுகிறது என்றால், முஸ்லீம்கள் யார் என்பதை, இந்த முஸ்லீம் பிரதிநிதிகள் யார் என்பதை முஸ்லீம் லீக் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இது ஜின்னா போடுறாரு. அது ஏற்கவே முடியாதுன்னு மௌலானா சொல்றாரு. பிளாட்லி அவர் தான் சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ். நான் முன்னாடியே சொன்னேன், முடியவே முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், காங்கிரஸ்ல முஸ்லீம் மக்கள் இல்லை என்று கருதுகிறீர்களா? முஸ்லீம் லீக்கை விட அதிகமானவர்கள் காங்கிரஸில் தேசியவாதிகள் இருக்கிறார்கள். அப்ப காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் முடிவெடுத்து இன்னார போட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். அதுல ஒரு பார்சிக்காரர் இருக்காரு, ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, ஒரு எஸ்சி இருக்காரு, அதை போலவே இஸ்லாம் மதத்தை சார்ந்தவரும் இருக்காரு, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் தான், மொத்தத்துல 7 பேர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்ல அது முடியாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் சொல்றாங்க. அது சொன்ன உடனே அதுல வந்து பிரேக் வருது. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா லார்டு வேவல் அதுல வந்து அவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணமோ அதுல உடன்பாடு ஏற்படாமல் கடைசியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியாக சிம்லா கான்ஃபரன்ஸ் அதுல முடிந்து விடுகிறது. கடைசியில சுதந்திரத்தை பத்தி பேசவில்லை, ஒன்றும் எதை பத்தியும் பேசவில்லை. அது மிக தோல்வியில் முடிந்ததற்கு பிறகு மௌலானா ரொம்ப அப்செட் ஆகி வந்துடுறாரு. அந்த கட்டத்துல தான் காந்தி வந்து குவிட் இண்டியன் போராட்டத்தை துவங்கினார் பாருங்க. அப்ப நடந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, அதே மாதிரி காந்தி வெள்ளையடை வெளியேறு போராட்டத்தை துவங்கியதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், அச்சு நாடுகள் வென்றுவிட்டால் எளிதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நாம் வெளியேற்றி விடலாம். அந்த அடிப்படையில் ஒரு நெருக்கடியை இப்பொழுது கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட சுபாஷ் சந்திர போஸ் லைன் அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் குவிட் இண்டியன் மூவ்மெண்ட் தொடங்கினாரு. அது மேல ஏகப்பட்ட விவாதங்கள் வந்தது, நன்றாக உங்களுக்கு தெரியும். ஆனா குவிட் இண்டியன் மூவ்மெண்ட் அந்த அனௌன்ஸ் பண்ண உடனேயே, அப்போ எப்படி போராடுறது அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்ப தீவிரமான போராட்டம் நடத்த முடியாது, அப்ப தனிநபர் சத்தியாகிரகம் போன்று நாம் நடத்த வேண்டும்.
நேரடியாக வாலண்டியரா போய் கைதாகிறதுக்கு பதிலாக அவர்கள் நம்மளை கைது பண்ணணும், அது மாதிரியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த அடிப்படையில முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளே காந்தியிலேருந்து அத்தனை பேரும் ஒன்னா கொண்டு போய் அகமதநகர் ஜெயிலில் வச்சிடறாங்க. நேருவிலேருந்து உள்பட எல்லோருமே ஜெயிலில் போயிடுறாங்க. அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் எல்லாரும் ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்பதான் 1945 பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர் முடிந்த உடனேயே சர்ச்சில் அரசாங்கம் தோற்று லேபர் கவர்மெண்ட், இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கேன், லேபர் கவர்மெண்ட் வந்துருது. லேபர் கவர்மெண்ட்ல அட்லி அவர் தான் பிரதமர். அவர் வந்த உடனேயே என்ன டெட்லைன் சொல்றாருன்னு சொன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பது என்பதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்றாரு. என்ன டேட்னா 1948 ஜூன் 30க்குள் இந்திய சுதந்திரம் என்பது இறுதியாக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடெல்லாம் இப்பயே நீங்க செய்யுங்க. காரணம் என்னன்னா, இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கிறது. அது எப்படி அப்பெல்லாம் பார்ட்டிஷனை பத்தி எந்த பிரச்சனையும் வரவே இல்லை. பார்ட்டிஷனை பத்தி வரவே இல்லை. 1946 இன்னொரு இப்போ அவர் சொல்லிடுறாரு. அவர் பொறுப்புக்கு வந்த உடனே சொல்லிடுறாரு அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். அப்பதான் உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ பெத்திக் லாரன்ஸ் சொல்லி அவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இந்தியாவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கவர் பெத்திக் லாரன்ஸ். அவர் பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாரு, தூதுக்குழு நாங்கள் அமைக்க போகிறோம். கேபினட் அரசாங்கத்தின் கொள்கையின் காரணமாக இந்திய சுதந்திரம் என்பது இறுதியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கேபினட் தூதுக்குழுவை நாங்கள் நியமிக்கிறோம் சொல்லி பெத்திக் லாரன்ஸ் லீட் பண்றாரு. அதுல கிரிப்ஸும் வர்றாரு. இன்னொருத்தர் ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு, ஒரு அட்மிரல். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த தலைமையில வர்றாங்க. அப்ப மௌலானா என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப வசதி, கிரிப்ஸ் முன்னாடியே நமக்கு அறிமுகமானவர், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ தூதுக்குழு என்பது நிச்சயமாக நல்ல முறையில் செயலாற்றும், அரசாங்கமும் ஆதரவாக இருக்கிறது, லேபர் அரசாங்கம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது, ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி முடிவு செய்கிறாங்க. அப்போ கேபினட் தூதுக்குழு வந்து விடுகிறது. வந்தோடனே அவங்களோட சந்திக்கிறாங்க. ரொம்ப அழகான திட்டங்களை கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு அறிவிக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இறுதியில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, ஆக இவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு முதற்கட்டமாக இடைக்கால அரசாங்கம் அமைப்பது என்று முடிவு செய்கிறார்கள். இந்த தூதுக்குழுல வரும்போதே வந்து சுதந்திரம் என்பது எப்போ வரணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கிறது. ஆனா தூதுக்குழுல முஸ்லீம் லீக்கினுடைய நடவடிக்கைகள் என்பது என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னாக்க, இதற்கு இடையில இந்த அரசாங்கத்துல பங்கு பெறுவது, அரசாங்கத்துல பஞ்சாப் அரசாங்கத்தில் அதை போலவே பாத்தீங்கன்னா பஞ்சாப் அரசாங்கத்துல யார் பங்கு பெறுவது என்று வரும்போது ஜவஹர்லால் நேரு ஆல் இந்தியா பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, முஸ்லீம் லீக்கோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பது என்பதற்கு பதிலாக அங்க யுனைடெட் பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு, அதோட தான் சேரணும்னு சொல்லி மௌலானா சொல்றாரு. பஞ்சாப் அரசாங்கத்தை அமைக்கும் போது அங்க ஒரு சிக்கல் இது. அதுக்கு இவங்க உடன்படலை. ஜவஹர்லால் நேரு வந்து சொல்றாரு, இல்ல முஸ்லீம் லீக் கூட தான் நம்ம போறது சரியா இருக்குன்னு சொல்றாரு. இல்லைங்க அது சரியில்லை, முஸ்லீம் லீக் கூட நம்ம போக முடியாது, அவங்களுடைய ஐடென்டிட்டி தனியாக இருக்கிறது, ஆகவே இந்த கட்டத்தில் இப்படி செய்ய முடியாது, அது ஒரு விஷப்பரீட்சையாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் கவர்மெண்டோட யுனைடெட் பார்ட்டி என்று அதுதான் அங்க மெஜாரிட்டியா வருது, அவர்களோடு சேர்ந்து போதுமான மெஜாரிட்டி முஸ்லீம் லீக்கு இருந்தா கூட அதோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்கள். காந்தி அதை என்டார்ஸ் பண்றாரு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த தூதுக்குழு வந்து ரொம்ப மிக சரியாக முடிவு செய்கிறார்கள். முக்கியமானது என்னன்னு சொன்னா, அப்போ வந்து இந்திய பிரிவினை என்பது கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப பார்ட்டிஷனை பத்தி பேச்சே இல்லை, தூதுக்குழு பற்றி பேசவே இல்லை. அது எப்போ வருதுன்னாக்க, பார்ட்டிஷனை பத்தி எப்போ வருதுன்னா, தூதுக்குழு தன்னுடைய பரிந்துரைகள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜின்னா வெளியில வந்துடுறாரு, அவரை ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து சுதந்திரம் கொடுத்துட்றோம், ப்ராவின்சியல் கவர்மெண்ட், அது சேர்ந்த ஒரு ஃபெடரல் கவுன்சில், ஒரு ஃபெடரல் செட்டப்ல ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்திற்கு என்னென்ன என்னென்ன அதிகாரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மௌலானா சொல்றாரு. ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தூதுக்குழுக்கு முன்பாக பேசியிருக்கிறார், அவர்களே இதை எதிர்பார்க்கவில்லை, இப்படியெல்லாம் சொல்வார்கள் எதிர்பார்க்கவில்லை. மௌலானா சொல்றாரு, சென்ட்ரல் சப்ஜெக்ட்னாக்க டிஃபென்ஸ், டெலிகாம், ஃபாரின் அஃபேர்ஸ், அவர் ஃபைனான்ஸ் கூட சொல்லல, இது 3ம் இருக்க வேண்டும். ஸ்டேட் சப்ஜெக்ட் மற்ற எல்லாமே வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா வரணும். அப்ப பட்டேல் என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் சொன்னீங்களே, இப்ப ஃபைனான்ஸும் கரன்சியும் இருக்கு, அது என்ன பண்றது, ஃபைனான்ஸ் யார் எடுக்கிறது, ஃபைனான்ஸ் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்க முடியுமான்னு. அது உடனே அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துல காந்தி பதில் சொல்றாரு, உட்காரு, இது நேச்சுரல், இது 3ம் முக்கியமானதுன்னு அவர் சொல்றாரு, ஃபைனான்ஸும் கரன்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும், அது ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி காந்தி வந்து கிளாரிஃபை பண்றாரு. அப்ப அவருக்கும் காந்திக்கும் எந்த அளவுக்கு வந்து இந்த இணைப்பு இருந்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, நேரு செய்த 2வது தவறு இப்பொழுது நடக்க போகுது, அதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்ப கேபினட் கமிஷன்ல ஒத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாரு ஜின்னா,
ஜின்னா வெளியில வந்து எல்லாரும் அவர் கேட்கிறாங்க, ஐயா நீ வந்து தனிநாடுன்னு தான் முதல்ல தீர்மானம் போட்டியே. ஏன்னா 1936 தனிநாடுன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அது இப்ப நம்ம விளக்கி சொல்ல முடியாது. அப்ப நீ தீர்மானம் போட்டியே, இப்ப மாறி வந்துடுச்சேன்னு சொன்னா சொல்லிட்டாரு, இதுதான் என்னால முடியும், இதுதான் என்னால பார்கெயின் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபட்டு இருப்பதற்கு ஜின்னாவும் ஒத்துழைத்தார் என்பதை வரலாற்றில் நாம் மறைக்காமல் சொல்ல வேண்டிய செய்தியாக பார்க்க வேண்டும். இப்ப வந்துடுறாங்க. ஓகே, சரி, வேற வழி இல்லை, பாத்துக்கலாம். டூ நேஷன் தியரி அப்படிங்கிறத உடைக்கிறாரு. 150வது பக்கத்திலிருந்து 158வது பக்கம் வரைக்கும் டூ நேஷன் தியரி பத்தி எழுதியிருக்காரு. சின்ன எழுத்துல வந்திருக்கு. நார்மல் ஃபாண்டை விட சின்ன எழுத்துல நிறைய இருக்குங்கிறனால போட்டிருக்காரு. ஒரு மௌலானுடைய கான்ட்ரிபியூஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு படிச்சு காமிக்க நேரம் இல்லை. படிச்சீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. டூ நேஷன் தியரி சிம்பிள் லாஜிக்கல உடைக்கிறாரு. இங்க பாரு, மெஜாரிட்டி பெரும்பான்மையாக இருக்காங்க, முஸ்லிம் மக்கள் ஒரே இடத்துல வந்து பெரும்பான்மையாக இல்லை. இந்தியா முழுவதும் பெரும்பான்மையாக இருக்கின்ற இடங்களில் உள்ள முஸ்லிம்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாடு அமைவது என்று சொன்னால் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த முஸ்லிம் ஜனத்தொகையில் 50% அதிகமானவர்கள் இந்தியா பூராவும் விரவி கிடக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்றவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடுகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது. மதம் ஒன்றாக இருந்தால் கூட பண்பாடுகள் வெவ்வேறாக இருக்கிறது, அவர்களை ஒருங்கிணைக்க முடியாது. அதே மாதிரி மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்க மெஜாரிட்டியா இருக்கவங்களை மட்டும் வச்சுதான் நாடு பிரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, தமிழ்நாட்டுல 9% இருக்காங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு 9% முஸ்லீம்கள். அவங்கள வச்சு அங்க ஒரு தனி நாடு கார்வ் அவுட் பண்ண முடியுமா? தனியா பிரிச்சிட முடியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முடியுமா? இப்ப முடியாதே. அப்ப எப்படி முடியும்? அப்போ நீங்க இன்னொன்னும் பண்றீங்க பாருங்க, இதை யோசிங்க. நீங்க அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி மைனாரிட்டி முஸ்லிம்ஸ் ஹூ ஆர் ஸ்ப்ரெட் ஓவர் இந்தியா, இந்தியா முழுவதும் விரவி கிடக்கிற, பறந்து கிடக்கிற, சிதறி கிடக்கிற சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள், அவர்களை நீங்கள் கணக்கில் கொள்ளாமல் பெரும்பான்மை முஸ்லிம் மக்களை மட்டும் பேசுகிறீர்களே. பெரும்பான்மையும் இந்தியாவோடு சேர்ந்திருந்தால் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இருக்குமா, இருக்காதா? பெரும்பான்மை தனியாக ஒரு நாடு என்று போய்விட்டால் சிறுபான்மைக்கு அவர்கள் நிரந்தர சிறுபான்மையாக ஆகிவிடுவார்கள். அப்ப இந்து பெரும்பான்மையை எதிர்த்தவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்தீர்களா? பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டூ நேஷன் தியரி உடைக்கிறாரு. அப்ப கடைசியில வந்து ஜின்னா வேற வழி இல்லாம வந்துடான்னு வச்சுங்க. இப்போ காங்கிரஸுடைய தலைவர் நம்மளுடைய சொன்ன ஜவஹர்லால் நேரு இப்ப எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்றதை பத்தி பேசணும், அடுத்த கட்டம் போகணும். நேரு பம்பாய்க்கு போறாரு. நேரு பம்பாய்க்கு போய் அங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா, கேபினட் கமிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. பதில் சொல்றாரு, கேபினட் கமிஷனை பொறுத்தவரையில் நான் அவைகள் சொல்வது எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சென்ட்ரல் அசம்பிளில நாங்க பங்கு பெறுவோம், அதுல நாங்க கலந்துக்கிறோம், அது எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அமைப்பது என்பதை பொறுத்தவரையில் அது காங்கிரஸ் தீர்மானிக்கும். அது யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்க இண்டிபெண்டா தான் முடிவெடுப்போமே தவிர அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிடுறாரு. இது வந்து மௌலானா எழுதுறாரு. பம்பாயில போய் ஜவஹர்லால் நேரு ஒரு குண்டை போட்டாரு, ஒரு பாம் ஷெல் போட்டாரு. அவர் செய்த மிகப்பெரிய 2வது இமாலய தவறு. அவர் முன்னாடி சொன்ன பாருங்க, அவரு இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய லைஃப் கேரியர்ல, பொலிட்டிக்கல் கேரியர்ல நான் 2 மிகப்பெரிய தவறுகள் பண்ணிட்டேன். என்ன 2 தவறுன்னா, காந்தி முதல்ல 1946 இவர் பதவியை விட்டு இறங்கிடுறாரு. மௌலானா இறங்கிறார். நம்ம முன்னாடி சொன்ன 7 ஆண்டுகள் இருந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, இனிமே நான் தொடர்ந்து இருக்கக்கூடாது, அது முறையும் அல்ல, ஆகவே சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது, வரணும்னு சொல்லி வரும்போது காந்தி மனசுக்குள்ள என்ன சொல்றாரு, நேரடியா என்ன சொல்றாருன்னா, எல்லா சென்னை மாகாணம் உள்பட எல்லோரும் கிட்டத்தட்ட 6-7 மாகாணங்கள் எல்லாம் சேர்ந்து கடிதம் எழுதுறாங்க, நீங்க பதவி விட்டு போகக்கூடாது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி. அதுல அவர் கேட்கல. அவரு உடனே பட்டேல் என்ன பண்றாருன்னா, தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வரணும்னு முடிவு பண்ணி அவருடைய ஆசையை தெரிவிக்கிறாரு. இதை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மௌலானாக்கு வருகிறது. இது மிக ஆபத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு வலதுசாரி தலைவர் பக்கம் இருக்கக்கூடியவர் வந்தாக்கா அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் வேற மாதிரி ஆகும், விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ப்ரொபோஸ் பண்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஜவஹர்லால் நேரு அந்த கட்டத்தில் தலைவராக வருவதற்கு காந்திக்கு விருப்பம் இல்லை. அவருடைய சாய்ஸ் பாத்தீங்கன்னா பட்டேல் தான். ஏன்னா உறுதியாக சில நிலைகள் எடுப்பாரு, காந்தி சொல்றதை மீற மாட்டார் என்ற நம்பிக்கை. அவர் வலதுசாரியாக இருந்தால் கூட காந்தி சொல்லுகின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அதை தலைமையேற்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா நிச்சயமா அவர் வந்து ஒன்றுபடுத்தக்கூடியதை வந்து சிதைக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில ஜவஹர்லால் நேருவை விட இவர் பெட்டர்னு சொல்றது நினைக்கிறாரு. ஆனா அவர் வெளியில சொல்லலை. ஏன்னா மௌலானா வந்து ஜவஹர்லால் நேரு பேரை சொல்லிடுறாரு அப்படிங்கிறனால. பின்னாடி ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, இது மௌலானா சொல்றாரு, நான் என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல பண்ண 2 தப்பு. 1, நான் பதவியை விட்டு எனக்கு வேணாம்னு இறங்குனது, நான் இறங்கி இருக்க கூடாது அப்படிங்கிறத பின்னாடி தான் யோசிச்சேன். 2வது, அப்படி ஜவஹர்லால் நேரு பதிலா நான் பட்டேலை கொண்டு வராம போனது என்னுடைய மிகப்பெரிய தவறு. அவர் வலதுசாரியாக இருந்தா கூட, அவர் மேல கருத்து வேறுபாடு இருந்தா கூட, பல்வேறு விஷயங்கள்ல அவர்
இவர் உறுதியாக இவர் செய்வார் நம்பிக்கை மௌலானாவுக்கு இருந்ததுக்காக சொல்றேன். அதை பத்தி வேறுபடுத்தி பார்க்கல. ஒரு வலதுசாரி அல்லது பிற்போக்குவார் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்காமல் ஆளுடைய ஒரு தனிப்பட்டவருடைய திறமையை வைத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போல்டா எதையும் செய்யக்கூடியவர், அப்படிங்கிற நிதானமா செய்யக்கூடியவர், காந்தி சொல்றதை மீற மாட்டாருங்கிற அந்த அடிப்படையில நான் செய்யாதது தவறு, இது ரெண்டும் நான் செய்த மிகப்பெரிய தவறுகள். அதே மாதிரி நேரு செய்த மிகப்பெரிய தவறு. இந்த அறிக்கையை விட்டு அடுத்த நாள் ஜின்னாவுக்கு உயிர் வந்துருது. ஜின்னாவை எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. நீ எப்படியா ஒத்துட்டு வந்த, தனிநாடுல கேட்க போன, இப்படி வந்துட்டியேன்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு உயிர் வந்துருது. உடனே லியாகத் கூப்பிடுறாரு. உடனே கவுன்சிலை கூட்டு, முஸ்லீம் லீக் கவுன்சிலை கூட்டு தனிநாடுங்கிற கோரிக்கை வை, தனிநாடு அல்லாமல் இனிமேல் இவர்களை நம்ப முடியாது. இடைக்கால அரசாங்கம் வரும்போதே இவர்கள் இப்படி ஆடுகிறார்கள், இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் நிரந்தரமாக விடுதலை பெற்றதற்கு பிறகு நமது நிலைமை மிக மோசமாகிவிடும். ஆகவே நமக்கு தனிநாடு தான் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. முடிஞ்சு போயிடுதா? கேபினட் மிஷன் ஸ்பாயில் ஆயிடுது, எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ வேற வழியே இல்லை, இனிமே பிரிவினை தான் என்று வந்து விடுகிறது. அதற்கான சூழ்நிலைகள் புத்தகத்தில் நிறைய செய்திகள் இருக்குது, நீங்க படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அதை விவரிக்க முடியாது. அப்போ இறுதியா இப்ப என்ன அட்லி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு இடையில என்ன ஆயிடுதுனாக்கா, இந்த கேபினட் மிஷன் தோத்துறது இல்லை. அதாவது இவங்க தனிநாடுன்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா, உடனே வந்து அட்லி கேட்கிறாரு, லார்டு வேவலை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லைங்க இந்த முஸ்லீம் பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, தனிநாடுங்கிற கோரிக்கையை வலுவா வச்சிருக்காங்க, என்ன பண்றதுன்னு. இப்போ மௌலானா சொல்றாரு லார்டு வேவல் கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அலோவ் பண்ணுங்க, அவர்கள் எப்படி வேணாலும் தீர்மானம் போடட்டும், என்ன விதமான ஏற்பாட்டையும் பண்ணட்டும், ஒரே தகராறு, எங்க பார்த்தாலும் கலகம், அப்ப அதெல்லாம் நடக்கட்டும், இதெல்லாம் அடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் ஆனோம்னா அவங்க வந்து டிஃபெக்ட் ஆயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆனோம்னா என்ன ஆயிடுன்னா சோர்ந்து போயிடுவாங்க, டிமாரலைஸ் ஆயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இந்த பார்ட்டிஷன்ங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு விடுதலை பற்றி நிச்சயமா கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. லார்டு வேவல் அதை ஒத்துக்கிறாரு. ஆனா அட்லி ஒத்துக்கவில்லை. இது அடுத்த சிக்கல். அட்லி அவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன இன்னொரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அவங்க பிரிட்டன் நாட்டுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரே நாடாக இருப்பதற்கு, இந்தியா இருப்பதற்கு பதிலாக 2 நாடாக இருந்தால், பாகிஸ்தான் ஆரம்பத்திலே அங்க பெரும்பான்மை முஸ்லீம்கள் யாருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம் லீக் கட்சியே என்ன அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷுக்கு ஆதரவாகவே தொடர்ந்து இருந்திருக்கிறது. நேஷனலிஸ்ட் முஸ்லீம், நல்லா மறந்துடாதீங்க, முஸ்லீம் லீக் ப்ரோ பிரிட்டிஷ். ஆனா இந்திய நேஷனலிஸ்ட் முஸ்லீம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தோடு இருந்த பெருவாரியான முஸ்லீம் மக்கள் அதற்கு ஆதரவாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்லி கவர்மெண்ட் என்ன பாக்குதுன்னா, உங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, பாகிஸ்தான் பேர் வந்துருச்சு, பாகிஸ்தான் பேரே சொல்லிட்டாங்க, தனியா வந்துருச்சுன்னு சொன்னாக்க நாம அந்த எல்லையில நமது படைகளை நிறுத்திக் கொள்ளலாம், இந்தியாவை கண்காணிக்கலாம், எதிர்கால அரசியலில் நமது இன்ஃபுளுயன்ஸ் என்பது இந்தியாவில் எப்போதும் தொடர்ந்து இருக்கும், காமன்வெல்த்திலிருந்து மீறவும் முடியாது, ஏன்னா முஸ்லீம் லீக் வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க, அப்ப அவாய்ட் பண்ணி இருக்க முடியாது, இந்தியாவுக்கு ஒரு கம்பல்ஷன் வரும், அவங்களும் காமன்வெல்த் தான் இருப்பாங்க, அப்ப தொடர்ந்த கட்டுப்பாடு எப்போதும் ஒரு மானிட்டரிங் கெப்பாசிட்டியோட நம்ம இருக்க முடியும், அந்த பவர் இருக்குங்கிற மாதிரி அந்த அடிப்படையில இல்ல வேற வழி இல்ல, பிரிச்சுதான் அப்படின்னு சொல்லி அட்லி சொல்லிடுறாரு. இது லார்டு வேவல் ஏத்துக்கல. எந்த அளவுக்கு ஏத்துக்கலன்னா, இதுக்கு உடன்பாடு அவர் சொல்றாரு, இல்லைங்க கொஞ்சம் அலோவ் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கலாங்கிறது அது ஒத்துக்கலன்னு he resigned from the வைஸ்ராய் போஸ்ட். வைஸ்ராய் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு லார்டு வேவல் அடுத்த நாளே டெல்லியை விட்டு இங்கிலாந்து போயிடுறாரு. போன 1 மாதத்திற்குள்ளாக மார்ச் 23ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் வந்துடுறாரு. மவுண்ட் பேட்டன் மார்ச் 23 வந்து சேர்ந்து 24ஆம் தேதி 2 போஸ்ட் எடுக்கிறாரு. வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் 2 போஸ்ட். வைஸ்ராயாவும் பதவி இருக்கிறாரு, கவர்னர் ஜெனரலாவும் பதவி இருக்கிறாரு. வரும்போதே வித் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் தட் இந்தியா இஸ் டு பி டிவைடட் as early as possible. டெட்லைன் எப்போ கொடுத்தாங்க பாருங்க, அவர் அட்லி கவர்மெண்ட் கொடுத்த டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா 1948 ஜூன் 30. ஆனா எப்போ வந்தது, 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்துருச்சு. அப்ப எவ்வளவு வேகமா மவுண்ட் பேட்டன் செயல்பட்டு இருப்பாருன்னா பாருங்க. அவர் முதல்ல யாரை பிடிச்சாருன்னு சொன்னாக்க, இப்போ இந்தியா வந்து ஒன்றுபடுவது தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இதுல ரொம்ப அழுத்தமா இருக்கக்கூடிய ஒரு பட்டேல். அப்போ பட்டேல் தான் முக்கியமான ஆள், அவரை பிடிக்கணும். இந்த இடையில என்ன இன்னொரு பெரிய அனுபவம் வருதுன்னு சொன்னாக்க, அந்த இடைக்கால அரசாங்கம் முதல்ல புறக்கணிச்சுட்டு போனாங்களே முஸ்லீம்களுக்கு, மறுபடியும் ஜின்னா கிட்ட பேசி, லார்டு வேவல் கூப்பிட்டு 2-3 கூட்டம் பேசி, மௌலானாவும் நேரடியா ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்தி, மீண்டும் இடைக்கால அரசாங்கத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இது ஜின்னா வந்து எடுத்த சரியான நிலை. அப்போ வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, அப்ப நடக்கிற என்ன கோளாறு பாருங்க. அப்ப அவர் வேவல் என்ன சொல்றாருன்னா, முஸ்லீம் லீக்குக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணையா, உங்க அமைச்சரவையில ஒரு முக்கியமான போஸ்ட், ஒரே ஒரு போஸ்ட் தானே, ஒரு முக்கியமான பதவி கொடுங்க என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஹோம் மினிஸ்டர் அவர் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பட்டேல் சொல்றாரு, ஹோம் மினிஸ்டர் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா முன்னாடி இடைக்கால அரசாங்கத்திலிருந்து இருக்காரு அப்படிங்கிறத வச்சுட்டு விட்டு கொடுக்க முடியாது, வேணா இன்னொன்னு பண்ணுங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எடுக்கட்டும். இது மௌலானா எழுதுறாரு,
பட்டேல் செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒரு தவறு இந்த தவறு. தன்னை ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவரு அது ப்ரொபோஸ் பண்ணாம ஹோம் மினிஸ்ட்ரிய லியாகத் அலி கானுக்கு விட்டு கொடுத்திருந்தாக்க அது எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அடுத்த கட்டத்திலேயே கொஞ்ச நாட்களிலேயே பிரிவினை என்பதுங்கிறது அந்த உணர்வு மங்கி ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் சொல்லி நான் நினைச்சேன். ஆனா பட்டேல் இப்படி பண்ணிட்டாரு. பட்டேல் கொடுக்கும்போது யாரும் அவங்களை சீரியஸா போகணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா லியாகத் அலி கான் நிதியமைச்சராக வந்ததற்கு பிறகு அவரு என்ன பாடுபாடு இதுதான் பண்ணணுங்க இல்ல, எல்லை மீறிய புத்தகத்தில் எழுதுறாரு. ஒரு ஒரு சாதாரண பியூன் போஸ்ட கூட ஒரு ஹோம் மினிஸ்டர் நிரப்ப முடியாத அளவிற்கு அதிகாரத்தை குவித்துக் கொண்டார் லியாகத் அலி கான். எந்த ஃபைலையும் கையெழுத்து போறல. 1920 காந்தி நான் கோஆபரேஷன் பண்ணது மாதிரி 1946-47 இவரு டோட்டல் நான் கோஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுல என்ன காரணம்னா முஸ்லீம் பியூரோக்ராட்ஸ் இருந்தாங்க பாருங்க, அவங்க ஃபுல் சப்போர்ட், நீ இப்படித்தான் போகணும், டோட்டலா கோஆபரேட் பண்ணாத என்ற அட்வைஸ். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்கக்கூடிய பீரியாடிக்கல் கேபினட் மீட்டிங் இருக்கு பாருங்க, ஜவஹர்லால் நேரு தலைமையில் அவர் கூட்டுற அந்த கூட்டத்துக்கே இவர் வர்றதை புறக்கணிச்சுட்டு பேரலா கூட்டம் நடத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு நிலைமை போயிடுது. இது ஒரு முக்கியமான விஷயம். லியாகத் அலி கான் இந்த மாதிரி அவருடைய செயல்பாட்டுக்கு காரணம் என்னன்னா முஸ்லீம் லீக்ல உள்ள தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை பண்ணாங்க. ஜின்னாவுக்கு எந்த அளவுக்கு இதுல உடன்பாடு இருந்து நமக்கு தெரியாது. ஆனா இறுதியில நேருனுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நிலைமையெல்லாம் மாறிடுது. வேற வழியே இல்லை, இனிமே இவங்களை நம்ப முடியாத முடிவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்துடுறாங்க. அப்பதான் அவர் பட்டேல் இப்போ என்ன வருதுன்னா, நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக ஆழமான கருத்தை கொண்ட பட்டேலுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதுன்னா, இனிமேல் இந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ முடியாது, இந்த பாடுபடுத்துறான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்துகிட்டு நம்மளை இந்த பாடுபடுத்துற ஆட்கள் நாளைக்கு இவங்களோட எப்படி நம்ம ஒன்றிணைந்து வேலை செய்ய முடியும், ஆகவே பார்ட்டிஷன் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வர்றாரு. அதை மிகச் சரியாக பயன்படுத்திக்கிறாரு மவுண்ட் பேட்டன். முதல்ல அவர் பிடிக்கிறது பட்டேல் தான். ரெண்டாவது நிறைய 2-3 பர்சனாலிட்டி பத்தி சொல்லணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இதுல டி.கே. கிருஷ்ணமேனன். டி.கே. கிருஷ்ணமேனன் இந்தியாவுக்கு நேருக்கு ரொம்ப அணுக்கமா வர்றாரு. ஆனா டி.கே. கிருஷ்ணமேனன் மேல நல்ல நம்பிக்கை, நல்ல அபிப்பிராயம் என்பது மௌலானாவுக்கு கிடையாது என்பதை பதிவு செய்கிறார். அதுக்கு காரணம் இப்படி கூட இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நீங்க தான் அசஸ் பண்ணணும். அவர் இடதுசாரி கருத்துக்கள், மோரோவர் கம்யூனிஸ்டுகளோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதை உள்ளவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரை பற்றி கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. அவரு ரொம்ப சந்தேகத்துக்குரியவராக தான் இருந்தார். ஆனா நேரு அவர் ஹை கமிஷன் ஆகிறது முயற்சி பண்ணாரு. லார்டு வேவல் ஒத்துக்கல. ஆனா இப்போ மவுண்ட் பேட்டன் அந்த கிருஷ்ணமேனனை அழைக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு, நேருவோட இருக்காரு. அவர் அவருடைய பிரசன்ஸை யூஸ் பண்ணி நீங்க நேருகிட்ட சொல்றாரு, ஏன்னா அவர் தான் இடைக்கால பிரதமர், நீங்க விரும்பினால் அவரை நான் ஹை கமிஷன் ஆகிறது சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. முடிஞ்சிருதா? அடுத்த ட்ரம்ப் கார்டு. இப்ப ஜவஹர்லால் நேரு விழுந்துறாரு. ஜவஹர்லால் நேரு பார்ட்டிஷன் அப்படிங்கிறதுல கன்வின்ஸ் ஆகிறாரு. அவர் கன்வின்ஸ் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் யாருன்னா, லேடி எட்வினா என்று சொல்லக்கூடிய மவுண்ட் பேட்டனுடைய மனைவி. அந்த அம்மாளுடைய அறிவு திறமை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்லினஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நட்பு ரீதியாக கணவர் அல்லது அரசாங்கம் எடுக்கின்ற கொள்கைகளை அதை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மற்றவர்களிடம் விவாதம் செய்து பணியை ஒத்துக்கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு திறமை படைத்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்ப ஹவவர் அடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னாக்கா நேரு, அவரும் பார்ட்டிஷன் தவிர அவர் வழி இல்லைங்கிற அந்த முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த அடிப்படையில பிரிகிறது இது இந்திய பிரிவினை. கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் புத்தகத்துல இருக்கு, நீங்க படிக்கணும். ஆனா இந்த கட்டத்துல தான் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிவினை விடுகிறது. ஜனவரி 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு போய் அந்த அரசாங்கத்தை விடுதலை பெற்றதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு வர்றாரு மவுண்ட் பேட்டன். 15ஆம் தேதி இந்திய விடுதலை அறிவிக்கப்படுகிறது. நள்ளிரவில் சுதந்திரம் நாம படிச்சிருப்போம். நள்ளிரவில் அசம்பிளி கூடுகிறது, சுதந்திரத்தை அறிவிக்கிறது. அடுத்த நாள் காலையில கூடுகிறது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இதுல காந்தியினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஆரம்பத்திலேயே பிரிவினை இல்லைன்னு சொன்னவர். இன்னொரு அதிர்ச்சி தரத்தக்க தகவல் என்ன அப்படின்னா அதையும் சொல்லணும். காந்தி அதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு சொன்னவர் பட்டேல் அவரோட சந்திச்சு, பட்டேல் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் காந்தியை சந்தித்து தனிப்பட்ட முறையில 2 மணி நேரம் பேசிட்டு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன உங்க நிலைமைன்னு கேட்கும்போது மௌலானா கிட்ட சொல்றாரு, பிரிவினை அது செய்திட வேண்டியதுதான், வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மௌலானாக்கு இருக்கிறது. அண்ணல் காந்தியே இப்படி சொல்லுவார்னு நினைக்கவே இல்லை. அப்படி சுதந்திரம் வந்துருது. 48 மணி நேரம் சொல்றாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப சோகமான நிகழ்ச்சி. பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் தான் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவியது. 48 மணி நேரம் முடிந்ததற்கு பிறகு இந்தியா எங்கும், குறிப்பாக வட இந்திய பல மாநிலங்களில் மிகப்பெரிய கலகங்கள் திட்டமிட்டு நடைபெற துவங்கின. அதாவது வன்முறைனா இன்னும் அளவு கடந்த வன்முறை, அது விவரிக்க முடியாது. நாம் எல்லோருமே திட்டு செய்திகளாக பல்வேறு புத்தகங்கள் மூலமாக படித்திருக்கிறோம். மிகப்பெரிய கொலைகள் நடக்கிறது, எல்லாம் நடக்குதுங்க. இப்ப ஹோம் மினிஸ்டர் வல்லபாய் பட்டேல்,
இதான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. காந்தியை மறுத்த, காந்தியை மீறிய, காந்தி சொல்லுக்கு கட்டுப்பட முடியாது என்று விடாப்பிடியாக பிடிவாதமாக இருந்த நிலை எடுக்க வேண்டிய ஒரு மிக மோசமான சூழ்நிலையே பட்டேலுக்கு நேர்கிறது. அப்ப காந்தி பாக்குறாரு, அதுக்கு முன்னாடி நவகாலி கழகம் எல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது. அது பிரிவினைன்னு சொல்லி வரும்போது நடந்தது, அதெல்லாம் அடக்கப்படுகிறது. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த கழகம் வந்ததுக்கு அப்புறம் கழகத்தை அடக்கியதுல மிக சிறந்த முறையில் மவுண்ட் பேட்டன் செயல்பட்டார்னு சொல்லி இவர் எழுதுறாரு, புத்தகத்தில் எழுதுறாரு. தினமும் இந்த கமிஷன் கூடும், காலையில இந்த கமிட்டி கூட்டம் கூடி என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கும், எங்கெங்க கழகம் என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறார்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி திட்டமிட்டு அவ்வளவு பிளான் பண்ணி அவர் ஒரு இராணுவத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை அவர் நிரூபித்தார். அந்த அளவுக்கு மிக வேகமாக அந்த கழகம் அடக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, டெல்லியில முஸ்லிம் மக்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தெருக்களிலே சீக்கியர்களால் கொல்லப்படக்கூடிய மிக பரிதாபகரமான சூழ்நிலை. அவரு மௌலானா ஆசாத் வீட்டை சுத்திலும் பாத்தீங்கன்னா டென்ட், எங்க பார்த்தாலும் முஸ்லிம் மக்கள் குவிஞ்சிடுறாங்க. பழைய கோட்டை, அதாவது புராணக்குலா என்று சொல்லக்கூடிய பழைய கோட்டையில் டெல்லியில பாத்தீங்கன்னா கோட்டை அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜனங்கள் குவிந்து விடுகிறார்கள். அந்த அந்த வெயிலிலும் மிக கடுமையான வெயில், அந்த ஜூலை ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா மிக கடுமையான டெல்லி வெயில் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். உள்ளர போய் ஆட்கள் சொல்றாங்க. அப்ப காந்தியை நேரடியாக பாக்குறாரு, நேரடியா கூப்பிடுறாரு. அப்ப மௌலானா ஆசாத், ஜவஹர்லால் நேரு, அவர் பிரதமர் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்காரு. பட்டேலை கட்டுப்படுத்த முடியாம, பட்டேலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாத நிலைமையில அவர் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். அப்ப பட்டேலையும் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி நிலைமை இருக்கே, என்ன பண்ண போறீங்க? ஆக வேற வழி இல்ல, நான் உண்ணா நோன்பு இருக்க போகிறேன். இது ஜனவரி 12ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் முடிவு அறிவிக்கிறாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பு. ஐயோ, இந்த வயதுல மிக முடியாமல் இருக்கிறாரு, அவர் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, நான் இருந்துதான் தீருவேன். அப்ப பட்டேல் சொல்றாரு, நான் பம்பாய்க்கு போக வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, இது வரலாற்றுல இருக்கு. பம்பாய்க்கு அடுத்த நாள் நான் பம்பாய்க்கு போனாகவே நான் பம்பாய்க்கு கிளம்புறேன்னு சொல்றாரு. மௌலானா சொல்றாரு, இந்த இக்கட்டான சூழலில் நீங்கள் செல்லலாமா? அவர் உண்ணாவிரதம் இருக்க போறதா சொல்றாரு, அவர் விடமாட்டான்னு தெரியும், இருந்தாலும் கன்வின்ஸ் பண்றது, அட்லீஸ்ட் அவர் உண்ணாவிரதத்தை துவங்கியதற்கு பிறகாவது கூட இருந்து நிலைமைகளை எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி உண்ணாவிரதத்தை முடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா இல்லையா என்று சொல்லி வரும்போது அதை பட்டேல் கேட்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. பட்டேல் கேட்கறதுக்கு தயாராக இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, ரொம்ப அதிகப்படியா என்ன போய் சொல்றாருன்னா, நான் சொல்லி அவர் எதுவும் கேட்க போறாரா? அவர் பர்சனலா என்ன நினைச்சிடறாருன்னா, உண்மையிலேயே அதுதான் உண்மையும் கூட, இது எனக்கு எதிராக அண்ணல் காந்தியை நடத்துகின்ற உண்ணாவிரதம், பட்டேலுக்கு எதிராக நடத்துகின்ற தன்னுடைய அதிருப்தியை காட்டுவதற்காக நடத்துகின்ற உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாரு. அதுல உண்மை இருக்கிறதானா கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான சதவீதத்திற்கு அதுல உண்மை இருக்கிறது என்பதும் உண்மை. அப்போ அவர் சொல்றாரு, போதுமான நடவடிக்கைகள் நீங்க எடுக்கலையே, இவ்வளவு பேர் சாகுறாங்களேன்னு காந்தி கேட்கிறாரு டைரக்ட் கான்வர்சேஷன்ல. பட்டேல் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு வர்ற தகவல் தான் தவறான தகவல் வருகிறது, நான் எல்லா வித நடவடிக்கையும் எடுத்திருக்கேன். பாருங்க, ஆயுதங்கள் கூட எப்ப பாருங்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இது ரொம்ப நகைச்சுவையான விஷயங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அடுத்த நாள் ரெகுலர் மீட்டிங் நடக்குது பாத்தீங்களா, அந்த அரசாங்க தலைமையகத்துல அந்த கூட்டம், அந்த பீரியாடிக்கல் மீட்டிங் கரெக்டா 9:30க்கு காலையில கூடும். அந்த கூட்டத்துல இந்த ஆயுதங்களை கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு. இதெல்லாம் முஸ்லீம் குடியிருப்புகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், இதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக இருந்த ஆயுதங்கள். ஆனா இந்து மக்களை தெரிந்து கொண்டு விழித்துக் கொண்டார்கள், இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அப்படியா, சார், ரைட்டு, என்னென்ன ஆயுதங்கள்னு மவுண்ட் பேட்டன் நேரடியாக செக் பண்றாரு. என்ன ஆயுதம்னா, சமையல் ரூம்ல சாதாரணமா காய்கறி வெட்டுறதுக்காக வச்சிருப்ப கத்தி இருக்கு பாருங்க, அது ஒரு 10-15 கத்தி. அவர் மவுண்ட் பேட்டன் சொல்றாரு, இந்த கத்தியை எடுத்துட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர முடியும்னு சொன்னா, ராணுவத்துல இதை பெரிய டாக்டிக்ஸ் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது, இதை வச்சு என்னத்தை கேப்சர் பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி அவர் கிண்டல் அடிக்கிறாரு. இது முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அப்ப இதை காந்தி கிட்ட சொல்றாரு. அப்ப இது மாதிரி கைப்பற்றப்பட்டிருக்கிறதுன்னு காந்தி சொல்றாரு, நான் இந்தியாவில் இருக்கிறேன், டெல்லியில் இருக்கிறேன், என் கண் முன்னால் என் மக்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை நான் பார்ப்பதற்கு என்னால் மனம் சகிக்கவில்லை. நான் சீனாவில் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறேன். எனது காதுகளும் கண்களும் நன்றாகவே இருக்கிறது, அவைகள் இன்னும் பழுதுபடவில்லை. எனவே பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் அது காண சகிக்க முடியாதவையாக இருக்கிறது. எனவே ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டா, அதான் முதல்ல அவர் மீறாரு. காந்தி அவர் சொன்னது இந்த பதில சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று எனக்கு தெரியும், ஆகவே நான் பம்பாய் செல்கிறேன், வேலை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காந்தி மனமுடைந்து போறாரு. அவர் எப்போதும் வெளிக்காட்டிக்க மாட்டாரு. அதை மிக சரியாக மௌலானா புரிந்து கொள்கிறார். மௌலானா அப்பொழுதே எச்சரிக்கிறார்,
இப்படி காந்தியை நீங்கள் நேரடியாக பேசி நான் பார்த்ததில்லை. மிகப்பெரிய அவமானத்தை நீங்கள் அண்ணலுக்கு செய்து விட்டீர்கள். அந்த கூட்டத்துல அது ரெக்கார்டா இருக்கு, பேசியிருக்காரு ஜவஹர்லால் நேருடைய பிரசன்ஸ்ல. புரிஞ்சிருது. ஆக அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னாக்கா, அவரு ஜனவரி 12 உண்ணாவிரதத்தை துவங்குறாரு. அப்புறம் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நான் முன்னாடி சொன்னது மாதிரி அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையில கழகம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகிறது. ஆனால் பிர்லா மாளிகையில் இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக காந்தி மேல இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, காந்தி நடத்துகின்ற பிரார்த்தனை கூட்டங்களில் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக, கிறிஸ்தவர்கள் மக்களுடைய ஒற்றுமைக்காக அவர் நடத்துகின்ற பிரார்த்தனை கூட்டங்களில் இந்து மத அந்த பாடல்களுக்கு, கடவுள் மீது பாடப்படுகின்ற அந்த பாடல்களுக்கு இணையாக குர்ஆனும் வாசிக்கப்படுகிறது, பைபிள் இருந்தும் வாசிக்கப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கொலை மிரட்டல் கடிதம் வருகிறது. ஒரு கடிதத்தையே அவர் படிக்கிறாரு, மௌலானா படிக்கிறாரு. ஒரு கடிதத்தில் இது அத்துமீறி போகின்ற இந்த காரியங்கள் தொடர்ந்து இந்த இந்த காந்தி என்ற இந்த ஒரு தனிப்பட்ட ஆள் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறார். இதை இனியும் சகிக்க முடியாது. எனவே பிரார்த்தனை கூட்டங்களில் தொடர்ந்து இது போன்ற பிரார்த்தனைகள் நடக்கும் என்று சொன்னால் காந்தி கொலை செய்யப்படக்கூடிய அவசியமும் வரும். நாங்கள் கொலை செய்து விடுவோம்னு சொல்லி மிரட்டல் கடிதம் நேரடியா வருது. அவர் கைக்கு கிடைக்குது. அவரே அதை கோட் பண்ணி சொல்றாரு. இதற்கு பிறகும் கூட இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னா, காந்தி இந்த பிரார்த்தனை கூட்டம் வர்றாரு. எப்போ இந்த உண்ணாவிரத்துக்கு முன்பாக வர்றாரு. வரும்போது வெடிகுண்டு வீசப்படுகிறது பிர்லா ஹவுஸ்க்குள்ள. பிர்லா ஹவுஸ், இந்த பிர்லா ஹவுஸ்ங்கிறது 4 புறமும் மிக உயர்ந்த சுவர்கள். உள்ளுக்குள்ள யாருமே வர முடியாது. ஒற்றை கதவு, வாயில் கதவு. இந்த வாயில் கதவுல உள்ளதான் வர முடியும், அதுக்குள்ள வரவே முடியாது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல இவ்வளவு பாதுகாப்பு என்பது இவ்வளவு மோசமாக இருக்கிறதே, இந்தியாவில இல்ல சர்வதேச அளவில் மிகப்பெரிய போற்றப்படுகின்ற ஒரு உயிருக்கு இவ்வளவு மோசமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறதுன்னு சொல்லி அது உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி மௌலானா ஃபீல் பண்ணி சொல்றாரு. அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனால் இந்த குண்டு வீசி நடந்த இந்த நிகழ்ச்சியில் காந்தி தப்பி விடுகிறார். அதற்கு பிறகும் கூட சாதாரணமாக உள்ளூர் போலீஸுக்கு கூட எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் கோட்சே உள்ளே புகும்போது அவர் சொல்றாரு, உள்ளே புகும்போது ஒற்றை வாயிற்கதவு, அது வாயிற்கதவு வழியா உள்ளே வரும்போது துப்பாக்கியோடு வருகிறான். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் சாதாரணமா செக் பண்ணியிருந்தாலே அந்த துப்பாக்கியை பறிமுதல் பண்ணிருக்கலாம், ஆளை பிடிச்சிருக்கலாம். ஆனா யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த அதிகாரிகள் எந்த சிரத்தையும் காட்டாமல் இருந்தார்கள். காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், டெல்லி போலீஸ் இப்பொழுது மாதிரிதான். டெல்லி போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து எந்த விதமான தாக்கீதும் வரவில்லை. பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி எந்த விதமான தாக்கீதும் வராத காரணத்தால் யாரும் எந்த பாதுகாப்பு நடவடிக்கையிலும் சீரியஸாக ஈடுபடவில்லை. ரொம்ப இறுதியாக கோட்சே உள்ளே வருகிறான். அன்னைக்கு காந்தி கொலையுண்ட அந்த தேதி அந்த ஜனவரி 30 2:30 மணிக்கு, மத்தியானம் 2:30 மணிக்கு மௌலானா போய் காந்தியை பார்த்து பேசுறாரு. கடைசி வரைக்கும் போய் பார்த்து பேசுற ஆளாவே மௌலானா இருக்கிறாரு. 2:30 மணி வரைக்கும் பார்த்து பேசிட்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு வீட்டிற்கு வருகிறார். ஒரு 5:30 மணி போல சில விஷயங்கள் மேல காந்தியிடம் இன்னும் விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரஷ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி பிர்லா மாளிகைக்கு போறாரு. பிர்லா மாளிகை வெளியிலே கதவுகள் தாழ்பாடிடப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய காரை பார்த்ததும் காரை விட்டு இறங்கி வந்த உடனே உள்ள இருந்த ஒரு ஆள் கதவு திறந்துடுறாரு. உள்ளே போகிறார். என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு சற்று நேரமாகிறது மௌலானாவுக்கு. மௌலானாவினுடைய காதுகளில் விழுகிறது செய்தி, காந்தி சுடப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார். காந்தி ஷாட் டவுன், கீழே தரையிலே கிடக்கிறார், அன்கான்சியஸாக கிடக்கிறார் என்ற செய்தி காதிலே வருகிறது. அதை நம்புவதா நம்பக்கூடாதா? அப்போ அவருடைய மனநிலை எப்படின்னா, ஏதோ எல்லாமே கனவில் நடப்பது போல எனக்கு இருந்தது என்று சொல்லி மௌலானா அதில் குறிப்பிடுகிறார். உடனே உள்ளர போய் பார்க்கிறாரு காந்தி. அப்ப எல்லாம் முடிவு போடுது. 5 மணிக்கெல்லாம் சுடப்பட்டு இறந்து போகிறாரு. இதுதான் இறுதியில அதோடு முடிகிறது. இந்த புத்தகத்தினுடைய கடைசி வரி, காந்தி இறந்து போனார். அதற்கு பிறகு காந்தி இறந்த செய்தி கிடைத்தது. நான் போய் அந்த கடைசி புத்தகத்தினுடைய கடைசி வரி அதோட தான். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசல. ஆக இந்த புத்தகம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன செய்திகள் அல்லாமல் வரலாற்றில சொல்லப்படாத பல செய்திகள், நிறைய செய்திகள் இதுல இருக்கிறது. இந்த புத்தகம் என்பது ஒரு கண் திறப்பாக, ஒரு ஐ ஓப்பனராக இந்தியாவில் இந்திய விடுதலை போராட்டத்தில் சொல்லப்படாத பல செய்திகளை பற்றிய அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த புத்தகம் தருகிறது. இந்த புத்தகம் இப்பதான் வந்திருக்கு. எனக்கு காந்தி புத்தக நிலையம் அங்க இருக்கக்கூடிய தோழர் சரவணன் அப்படிங்கிற மூலமா எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல் கட்டத்துல நான் பேசினேன். அப்ப படிக்கும் போதுதான் தெரியும் இன்னும் ஆழமாக மௌலானாவை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே விஷயம், மௌலானா என்ன இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த முஸ்லீம் தன்னுடைய ஆழ்ந்த புலமையின் காரணமாகவும் அறிவின் காரணமாகவும் சர்வதேச பிரச்சனைகள் மீதான ஆழ்ந்த அறிவும் ஜவஹர்லால் நேருவின் துணையும் அவருக்கு இருந்த காரணத்தால்
ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அண்ணல் காந்தியே மாறுபட்ட ஒரு நிலையை எடுத்த போது கூட இது சரியில்லை என்று சொல்லி மிகச் சரியான நிலை இதுதான் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தவறுனது அவர் சொன்ன பாருங்க, அவர் சொன்ன 2 தப்பு தான். இந்த 2 தப்பை தவிர நான் அவர் செஞ்சதுல இந்த புத்தகத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அதற்கு மாறாக இந்திய முஸ்லிம் ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடைசி வரை வருத்தத்தோடு இந்திய பிரிவினைக்கு பிறகும் கூட இப்படி பிரிந்து போய்விட்டோமே, நாம் இப்படி இருந்திருந்தால் இந்த இந்தியா எங்கும் விரவி கிடக்கிற இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் சொல்லுவது நடக்க போகிறது பாருங்கள். அவர் சொல்லியிருக்காருங்க, அந்த தீர்க்க தரிசனங்கிறது இப்படி பிரிந்து விட்டது என்பதற்காக எதிர்காலத்தில் மிக மோசமான நிலைமைகள் ஏற்பட போகிறது. இந்தியா எங்கும் பாகிஸ்தான் நீங்களாக இந்தியாவிற்குள் விரவி கிடக்கிற ஆங்காங்கு சிதறி கிடக்கிற சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் மிக கடுமையாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய சூழலை வருவதற்கான ஆபத்து இருக்கிறது. காரணம், இந்து பெரும்பான்மை என்று வந்து மத அடிப்படையிலே இந்தியாவுடைய அரசியல் செல்லும் என்றால் இது போன்ற ஆபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் 10 வருஷம் தோழர் ராபர்ட்ஸ் ரொம்ப சரியா சொன்னாரு. அவர் இறுதி வரை கல்வி அமைச்சராக இருந்தாரு. அப்பதான் ஐஐடி போன்ற மிகப்பெரிய கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை அந்த 11 ஆண்டுகள்ல செய்து முடித்த சாதனை என்பது மௌலானா ஆசாத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்து முஸ்லிம் ஒற்றுமை பற்றி பேசி இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு சிதையக்கூடாது என்று கவலையோடு பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரேர் பர்சனாலிட்டி என்று சொன்னால் ஒரு அரிதான தாக்கம் நிறைந்த இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தில் மிக கடுமையாக உழைத்த, கடைசி வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா 40 பவுண்டு குறைஞ்சு போச்சு, எடை குறைஞ்சு போச்சு, கேபினட் மிஷனை சந்திக்கணும்னு உடனே அதோட இல்ல உடம்பு சரியில்லை போகாதீங்கிறாங்க, போய்த்தான் தீர்வேன்னு சொல்லி போய் தன்னை அழித்து கொண்ட ஒரு மாமனிதர் தன்னுடைய 70 வயது நிரம்புவதற்குள்ளாகவே, அது நவம்பர் 58 என்று சொன்னால் நான் முன்னே சொன்னது போல பிப்ரவரி மாதமே இறந்து போயிடுறாரு. 70 வயது முற்றாக முடிவதற்குள்ளாகவே முடிந்து விடுகிறார். ஆனால் அவர் எழுதிய, அவருடைய மேற்பார்வையில் எழுதப்பட்ட இந்த சுயசரிதை புத்தகம் என்பது நமது கையிலே இருக்கிறது. இது மௌலானாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பூரணமாக உதவி செய்யும். அந்த காரியத்தை நமது தோழர்கள் செய்ய வேண்டும். இந்து முஸ்லிம் ஒற்றுமை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அதற்காக மனிதர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தை கேட்டு இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று மிகவும் தோழமையோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழர் ராபர்ட்ஸ் வந்துடுறீங்களா? தோழர் கேக்குதா? கேக்குது. தோழர், ஒரு 1.25 மணி நேரம், 1 மணி 40 நிமிடங்கள் மிக சிறப்பான முறையில மௌலானா அபுல் கலாம் ஆசாத் புத்தகத்தில் உள்ள வரலாறு பற்றிய மிக சிறப்பான, இதுவரை நாம் கேட்டிராத பல செய்திகளை நம் மத்தியிலே பதிவு செய்துள்ள அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இதில் ஏராளமான விஷயங்கள் புதைந்திருக்கிறது, அதை படியுங்கள் என்று அவர் மேற்கோள் காட்டி சென்றிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய எம்எல்எஸ் பயிலரங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தோழர் இது ஏதாவது கேள்விகள் கேட்கறதுக்கான டைம் இருக்கா? ஏதாவது கேட்டுக்கலாம். ஓகே, கூப்பிடுங்க. சுருக்கமா உங்களுடைய கேள்விகளோ கருத்துக்களை சொல்லலாம். நீங்களே ஓகே, வாங்க தோழர். உத்ரா, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. மாலி வாங்க தோழர். வாங்க. இது 2வது முறையாக கேட்கிறேன். சமீபத்துல வேறொரு தொலைக்காட்சியில வீரபாண்டியன் இது தலைப்புல பேசினாரு. அதையும் முழுமையாக கேட்டேன். சிறப்பான உரை, நிறைய படிச்சு அதை புரிந்து கொண்டு அது அந்த காலங்களை பற்றி என்னென்ன காலத்தில் எப்படி நடந்தது, அதுல மௌலானா என்ன நிலை எடுத்தார் என்பதை பற்றி மிக சிறப்பான, இப்ப காலத்துக்கு ஏற்றது, இன்னைக்கு நம்ம நமக்கு தேவையானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களை இந்தியர்கள் அல்ல இங்க போல சித்தரித்து நாட்டையே பிளவுபடுத்துகின்ற மோசமான சூழ்நிலை இருக்கிற நேரத்துல இல்ல அவர்கள் தியாகிகள், அவர்கள் எந்த அளவுக்கு நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் ஒற்றுமைக்காக எல்லாரும் நின்றுட்டாங்க பற்றி ரொம்ப பொருத்தமான புத்தகம் இது. இன்னைக்கு அனைவரும் வீரபாண்டியன் சொன்னதை போல அனைவரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது. இந்த புத்தகம் சிறப்பான உரை. வாழ்த்துக்கள் வீரபாண்டியன் அவர்களுக்கு. நன்றி மாதிரி.
தோழர் வீரபாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அவருடைய பேச்சை பார்க்கும்போது சரளமா ஒரு ஆங்கில புத்தகத்தை எப்படி சரளமா ஒரு தமிழாக்கம் பண்ணி இப்படி மடமடன்னு எவ்வளவோ விஷயங்களை இந்த 1.25 மணி நேரத்துல 1:20 கிட்ட அவர் பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இந்த முஸ்லிம் தோழர்கள் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய அந்த காலகட்டங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள், அந்த காலகட்டங்கள் தோழர் ராபர்ட் சாரும் மாலி சேரும் சொன்னது போல அந்த விஷயங்களை எல்லாம் மிக அருமையாக அவர் எடுத்திருக்கு. அந்தந்த காலகட்டங்களில் எப்படி எல்லாம் இருந்தது என்பது பற்றியெல்லாம் மிக விரிவாக சொன்னார்கள். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இது அவர் தோராயமா ஒரு 158 பக்கம்னு சொன்னாரு. நான் நினைக்கிறேன் ஒரு 200 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் தமிழ்ல வந்திருக்கா என்னன்னு தெரியல. தமிழ்ல இன்னும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது தமிழாக்கம் வந்திருக்கான்னு எனக்கு சொல்லணும் ஐயா அவர்கள். அடுத்து இந்த இந்த ராஜேஸ்வரி அம்மையார் வீட்டுல தங்கியிருந்தது சொன்னாங்க நேரு, ராஜேஸ்வரி நேரு. அவங்க யாரு என்றதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அடுத்தது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த அப்புறம் பெர்லின் ரேடியோல அவர் பேசுறாரு பாருங்க, அந்த ஸ்பீச் என்ன காரணம், என்ன சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறாரு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆவலை தூண்டி இருக்காரு. தமிழாக்கம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மிக்க நன்றி. நன்றி தோழர் கண்ணையா, முடிச்சிட்டேன். நன்றி. நன்றி தோழர். வீரபாண்டியன் வாங்க. இந்த புத்தகம் மொத்தம் 272 பக்கம் இருக்குங்க. அதுல என்ன அப்படி சொன்னா, புத்தகத்துக்கு அப்புறம் பிற்சேர்க்கைன்னு சொல்லி நிறைய சேர்த்திருக்காரு. அதெல்லாமே டாக்குமெண்ட்ஸ். குறிப்பா கிரிப்ஸ் கமிஷனோட கிரிப்ஸ் தூதுக்குழுவோட நடந்த பேச்சுவார்த்தை இருக்கு பாருங்க. அது தோத்து போனா கூட மௌலானா என்ன சொல்றாருன்னா, நான் உங்களோட பேசின எல்லாத்தையும் நான் வெளியிட விரும்புறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தூதுக்குழு தோத்து போனதுக்கு காங்கிரஸ் காரணமா இல்லை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிய நான் படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நேர்மையா பாருங்க, கிரிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லா கரஸ்பாண்டன்ஸையும் ரிலீஸ் பண்ணது மாதிரி நானும் என்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. 2 பேரும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்டு அவங்க என்னென்ன கடித போக்குவரத்து சம்பந்தமா நடந்ததோ, என்ன நிபந்தனைகள் போட்டாங்களோ, அது எல்லாமே பத்திரிகையில நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு பத்திரிகை செய்தி எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம், எப்படி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, தணிக்கை செய்யப்படுதுன்னு பாக்குறோம். 2 தரப்புலையும் பேசிய எல்லா வாதங்களும் பத்திரிகையில முழுமையாக வந்தது. இப்ப அது பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய டாக்குமெண்ட் இதுல அட்டாச் பண்ணிருக்காரு. அப்பெண்டிக்ஸா இணைப்புகள்னு சொல்லி நிறைய சேர்த்திருக்காரு. ஒட்டுமொத்தமா ஒரு 272 பக்கம். ஒண்ணு. 2வது தோழர் கேட்டாங்க அந்த ராமேஸ்வரி நேரு அப்படின்னு. அவங்களை பத்தி எந்த செய்தியும் அந்த புத்தகத்துல இல்லைங்க. ஒற்றை வரியில இருக்கு. அவர்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரி நேரு, உங்க குடும்பத்திலேயே, ஏன்னா நேருங்கிற பேர் இருக்கிறதுனால நான் என்னுடைய அனுமானம் குடும்பத்திலேயே ஒரு உறுப்பினராக இருக்கலாம், அல்ல சகோதரியா இருக்கலாம். ஏன்னா அவங்க சகோதரி 2 பேர் இருந்தாங்கன்னு நான் கேள்வி. விஜயலட்சுமி எல்லாமே இன்னொரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது யாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரு செய்தியா தான் இருக்கு. அவருடைய சொந்தக்காரங்க ராமேஸ்வரி நேருன்னு ஒருத்தவங்க, அவங்க வீட்டுலதான் நேரு அப்ப தங்கி இருந்தாரு. நான் அங்க போய் ராத்திரி 2 மணிக்கு போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு செய்தி மட்டும் தான் வருது. பெர்லின்ல போய் பேசுனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பெர்லின் உரைங்கிறது ரொம்ப, அந்த உரையினுடைய விவரங்கள் எனக்கு முழுக்க எனக்கு தெரியாது. ஆனா பெர்லின்ல போய் அச்சு நாடுகளுக்கு ஆதரவாக, நேச நாடுகளுக்கு எதிராக தோற்கடிக்கப்பட வேண்டியது நேச நாடுகளுங்கிற அடிப்படையில் தான், அதுல குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எல்லா நாடுகளிலும், உலகம் பூரா பல நாடுகளை காலனியாக வைத்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் மற்ற நாடுகளை காலனிகளாக வைத்திருக்கிறார்கள். அந்த காலனிய கொடுமையிலிருந்து விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையில் அவர் பேசியதான் அவருடைய இந்த பெர்லின் உரையினுடைய சுருக்கம் என்று நான் அனுமானிக்கிறேன். அவரு பெர்லின் உரையை பத்தி எந்த டீட்டெயிலும் வரல. இதுல என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொன்னாக்க, அது சுயசரிதைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை பற்றிய செய்திகள், இந்த குடும்ப பின்னணியை சொன்னதோட வேற எதுவுமே சொல்லவில்லை. தான் நேரடியாக ஈடுபட்டு இந்த இயக்கத்தில் எப்படி பொது வாழ்க்கையில் இருந்தது மட்டும்தான் பேசுறாரு. அண்ணல் காந்தியை பற்றி தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் ஒரு கருத்துக்களை சொன்னார் ஒழிய, அண்ணல் காந்தியினுடைய எல்லா பங்கையும் அவர் சொல்வதற்கான வாய்ப்பெல்லாம் அதுல இல்லை. ஏன்னா புத்தகத்தினுடைய அவர் இன்னொரு சொன்னாரு, நான் முன்னாடியே சொன்னேன், வால்யூம் 1ங்கிறது நான் என்ன எழுதல, அதை நான் எழுதணும், அதை எழுதி வந்தாதான் முற்றுப்பெறும்னு சொன்னாரு. அது நமக்கு கிடைக்காம போனது உண்மையிலேயே ரொம்ப
இட் இஸ் குவைட் அன்பார்ச்சுனேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி எந்த செய்தியும் அதில் இல்லை தோழர். மிக்க நன்றி தோழர். இது தமிழாக்கம் இருக்குங்களா இல்ல ஆங்கிலத்தில் தான் இருக்கா? தமிழாக்கம் எனக்கு தெரியும் இல்லைங்க. தமிழாக்கம் பண்ணலாம். தமிழாக்கம் பண்ணது ரொம்ப எளிது. நான் கூட முயற்சி செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னங்க? நீங்க எழுதுங்க, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். முதல்ல இல்லைங்க, அது அந்த பதிப்பத்துக்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கணுங்க, அதான் பெரிய விஷயம். அது ஒரு ஏற்பாடு இருக்குங்க. நான் தொடர்பு இப்ப இன்னொரு வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இது முடிச்ச உடனே நான் வந்து அந்த பதிப்பதார்கிட்ட நேரடியா பேசி, என்னுடைய புத்தகங்கள் வந்திருக்கு, அந்த பதிப்பதார்கிட்ட பேசி அவங்ககிட்ட அந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாமாங்கிறது ஒரு எண்ணம் இருக்கிறது. அது மாதிரி அவங்க ஈஸியா வாங்கிடுவாங்க. பதிப்பகத்துல இருந்து வாங்கும்போது வாங்கிடுவாங்க. அது மாதிரி வாங்கினா கண்டிப்பா அது செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் கொடுங்க. ரொம்ப நன்றி தோழர். வணக்கம் தோழர் துரைபாண்டியன். நல்ல ஒரு சிறப்பான வகுப்பு. ஆனா வந்து நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். பிற்பகுதியில தான் கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தோழர். இதை முழுமையா வந்து நம்ம யூடியூப்ல நீங்க வெளியிடும் போது தான் கேட்கணும். மற்றபடி தோழர் வந்து ரொம்ப சிறப்பா நல்லா எடுத்து சொன்னார் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர் துரைபாண்டியன். தோழர் வணக்கம். நான் தனம் சிதம்பரநாதன். வணக்கம். தோழர், நான் அப்துல் கலாம் ஆசாத் பத்தி அவரு சுதந்திர இந்தியாவில கல்வி அமைச்சரா இருந்தாருங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அவரு கல்வி அமைச்சரா இருக்கும்போது இந்த ஐஐடி இதெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு ரொம்ப கொஞ்சமா தான் நான் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு தோழர் ரொம்ப விரிவா ரொம்ப அருமையான ஒரு உரையை நிகழ்ச்சி இருக்காரு. அது ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஞானையா ஒரு இந்திய அரசியல் வரலாறுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல நேரு இந்த பாகிஸ்தான் இந்திய பிரிவினை பத்தி அவர் நேரு இப்படி செஞ்சிருக்க வேண்டாங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருப்பாரு. நேரு செய்த தவறுன்னு இப்ப இவரு மௌலானா எழுதியிருக்கிறது வந்து 2 தவறு அப்படின்னு தோழர் சொன்னார் இல்லையா? இப்ப ரொம்ப விரிவாகவும் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னு கேட்டா இந்திய விடுதலை வரலாறு கூட நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ரொம்ப அருமையான உரை. நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நன்றி தோழர். வேற கேக்குதுங்களா? ஓகே, கம்ப்ளீட் வாங்க. கேக்குறேன். தோழருடைய இந்த உரை வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய சுயசரிதை. உண்மையிலேயே நான் வந்து இதுவரை படிக்காத புஸ்தகம். நிறையா விஷயங்கள் வந்து இதில் பேசப்பட்டிருக்குது. இப்போ அவர் உண்மையிலேயே மற்றவங்களாம் சொன்ன மாதிரி வந்து அவருடைய புஸ்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை மிகவும் தூண்டி இருக்கிறது. அதற்காக என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் நிறைய புதிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரிய வருது. அதில் முக்கியமான ஒன்றுன்னு கேட்டினா வந்து நான்லாம் என்னன்னா காந்திக்கு பிறகுதான் வந்து இவர் சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு, காங்கிரஸ் இதில் கலந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். ஆனால் காங்கிரஸ் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து வருவதற்கு முன்பாகவே இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை வந்து மிகவும் தீவிரமாக இணைத்து கொண்டவர் என்பது ஒரு முதல் முக்கியமான ஒரு நான் எதிர்பாராத செய்தி அது. அதே போல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேரு செய்த தவறு, அதே மாதிரி அபுல் கலாம் செய்த தவறு, இரண்டையுமே வந்து ரொம்ப அருமையாக வந்து அவருடைய நூலிலே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல முக்கியமான அதாவது நேரு பண்ண தவறுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, இந்த 1935க்கு பிறகு இந்தியா அந்த சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி வந்து பெரும்பாலான ப்ரொவின்ஸில் வந்து வின் பண்ணி வந்துடுறாங்க. அதிலும் குறிப்பாக வந்து மும்பாயில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வரும் பொழுது நிறையா இந்துத்துவ ஆதரவாளர்கள் வந்து அதிகமாக இருந்தால் கூட நம்ம மகாராஷ்டிரா அந்த மாதிரி இந்த ப்ராவின்ஸில் நரிமன் என்பவர் தான் ரொம்ப மிகச்சிறந்த மக்கள் ஆதரவு பெற்றவர் இருக்கிறாரு. இப்போ இயல்பாகவே அவர் தான் முதலமைச்சராக வரணும். அதை வந்து எல்லோருமே விரும்புகிறாங்க. அபுல் கலாம் கூட எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் பட்டேல் வந்து ஒரு நேரு மாறுபட்ட முடிவை எடுத்து இந்து ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஆதரவான நிலையை எடுத்து
அவர் நரிமனை வந்து பதிலாக வேறு ஒருத்தரை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பீகாரில் ராஜேந்திர பிரசாத் அவரும் வந்து ஒரு இந்து ஃபண்டமெண்டலிஸ்ட். அவரும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சையத் அகமது தான் மிகப்பெரிய மக்கள் ஆளுமை உள்ள தலைவராக இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ராஜேந்திர பிரசாத்தினுடைய அவருடைய வேண்டுதல் பேரில் வேற ஒருத்தரை கொண்டு வராங்க. இது வந்து நேரு வந்து அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவராக இருந்து பண்ண மிகப்பெரிய தவறு என்பதை வந்து நான் இந்த செய்தி மூலமாக எனக்கு புதிய செய்தியாக இருக்கிறது. ஆக எந்த அளவிற்கு வந்து நேரு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிக்க இப்படிலாம் வந்து பண்ணாமல் இருந்தால் ஒருவேளை இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து நம்ம வந்து அதிகமாக கொண்டிருக்க முடியும், பிரிவினை கூட வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுக்கலாமோ என்கிற எண்ணம் நமக்கு வருது. அப்ப அதே மாதிரி இவர் நம்ம அபுல் கலாம் ஆசாத்தினுடைய ஸ்டாண்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமை, நாடு பிரியக்கூடாது என்பதில் கடைசி வரைக்கும் வந்து மற்ற தலைவர்களை விட இவர் தான் ரொம்ப விடாப்பிடியா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு மிக சரியான ஆதாரங்களையும் வந்து நூலில் வச்சிருக்காரு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி அது. ஆகவே இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அதாவது படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுது. ஏன்னா 1939 ஏறக்குறைய 46 வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்துக்கிறார். அப்பதான் வந்து ரொம்ப குருசிலான பீரியடு. அந்த குருசிலான பீரியட் கிரிப்ஸ் தூதுக்குழு, அப்புறம் சிம்லா மாநாடு, அப்புறம் கேபினட் மிஷன், இதில் வந்து அவர் பண்ண பங்கு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்குது. மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கிறாரு. ஆகவே நிறைய விஷயங்களை வந்து தோழர் வந்து இந்த 1.5 மணி நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஆழமா படிக்கணும்னு விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக வந்து இந்த புஸ்தகத்தை நான் வந்து ஆங்கில பதிப்பை வந்து பெற்றுக்கொண்டு படிக்க ஆர்வமாக இருக்கின்றேன். அந்த ஆர்வத்தை தூண்டிய தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். ஓகே, கடைசியா போயிடலாமா? அடுத்தது யாரும் வரல. தலைவர் ராஜேந்திரன் கூப்பிடுங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. அன்பார்ந்த தோழர்களை, நம்மளுடைய நிறைவு பகுதியான நன்றி அறிவிதல். அருமை தோழர் ஆண்டனி வரலையா? ஆண்டனி வரல, ராஜேந்திரன் தோழர் வாங்க தோழர். நன்றி அறிவிப்பாக தோழர் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் நன்றி உரிமை வைப்பார். சரி தோழர், வணக்கம் தோழர். நம்ம இது வரைக்கும் நான் கேள்விப்படாத செய்திகள் நிறைய அளித்த வீரபாண்டியன் தோழர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நாம் எல்லாருமே முக்கியமா இடதுசாரி ஆளுகள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி, இவ்வளவு செய்தி இருக்குது. இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா இந்த செய்தியெல்லாம் லேட்டா தான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. என்ன பண்றது? இந்த காலகட்டத்தில் இது கட்டாயமா நம்ம கிட்ட சொல்லப்பட வேண்டிய செய்தி, நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது இருக்குது அரசியல் களத்தில். ஆகவே இதுல பங்கெடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி, வீரபாண்டியன் தோழர் அவருக்கும் நன்றி சொல்லி, இது போன்ற கருத்துக்களும் நிறைந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்திகளையும் வீரபாண்டியன் தோழர் மூலமா நம்ம அறிய வேண்டி இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் அவர் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்வது தோழர். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். ஒரு அறிவிப்பு. சொல்லுங்க. அடுத்த வாரம் இதே அரங்கில் அருமை தோழர் ஜீவானந்தம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அந்த அரங்கிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கூட்டத்தை முடிச்சிடலாமா? வீரபாண்டியன் நன்றி. நன்றி. எல்லோருக்கும் பொறுமையா இத்தனை மணி நேரம் கேட்டது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மேல ரொம்ப ரொம்ப நன்றி. பயனுள்ளது. எனக்கு ரொம்ப பயன் மிக்கது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து சந்திப்போம்.